இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. ஒருவன் வேதங்களைக் கொண்டு பகவானை அறிய முயற்சிக்கும் பொழுது இதிகாசங்களையும் புராணங்களையும் கைவிளாக்காக கொண்டுதான் வேதங்களை படிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதத்தின் பொருளை அறிவதற்கு இதிகாச புராணங்கள் இன்றியமையாதவையாக உள்ளன. அவற்றை கற்காமல் ஒருவர் வேதத்தை படிக்க முயற்சித்தால் அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து வேதமே பயப்படுமா? பிபேதி அல்பஸ்ருதாத் வேதஹா. எவனொருவன் குறைவாக கேள்வி ஞானத்தை உடையவனோ, இதிகாச புராணங்களை கற்றதில்லையோ, அவனை பார்த்து வேதம் பயப்படும். இவனுக்கு சரியான அர்த்தம் புரியாது என்று வேதத்தின் கருத்து. வேதத்துக்கு மறை என்று தமிழிலே பொருள் கூறுகிறோம். மறை என்றால் தன்னுடைய ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படையாக அனைவருக்கும் காட்டிவிடாது, மறைத்துத்தான் வேதம் கூறும். அந்த கருத்துக்களை சரிவர புரிந்து கொள்ள இதிகாசங்களும் புராணங்களும் தேவைப்படுகின்றன. ஆகையால் ஒருவன் அவற்றை படிக்காமல் வேதத்தை படித்தால் தானும் வேதத்துக்கு தவறான பொருளை புரிந்து கொள்வான். அதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் தவறான ஒரு அர்த்தத்தை பரப்பி விடுவான். அதனால் பிபேதி அல்பஸ்ருதாத் வேதஹா என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத். உபபிரம்மணம் உபபிரம்மணம் என்று ஒரு செயல் உண்டு. அந்த செயல் என்ன பொருள் என்றால், நாம வேதத்தை படித்து அதற்கு ஒரு பொருளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒருவன் வேதத்தை கற்கிறான் என்றால், சம்ஸ்கிருத பாஷை மேலோட்டமாக தெரியும் என்றால், சிறிதளவு இலக்கணம் முதலானவற்றையும் கற்றிருந்தான் என்றால், வேதத்தை படிக்கும் பொழுதே பொருள் புரிய போகிறது. இப்போ நாமே ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்து தினமும் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை சந்தை சொல்லி மனப்பாடமாக கற்றிருக்காவிட்டாலும், ஒரு ஆச்சாரியனிடத்தில் அதன் பொருளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தமிழ் தெரியும், பொதுவான இலக்கண முறைகள் தெரியும். அப்ப படித்து கொண்டு வந்தால் பாசுரங்களின் அர்த்தமும் ஓரளவுக்கு நமக்கு புரிகிறது. இதற்கு ஆபாத பிரதீதி என்று தெரிவிப்பார்கள், மேலோட்டமான ஒரு அறிவு. இந்த அறிவையே நாம் திருடமானதாக நிலை பெற்றதாக ஆக்க வேண்டும். சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டதாக, தவறான புரிதல்களுக்கு அப்பாற்பட்டதாக ஆக வேண்டும் என்றால் அதை பற்றி ஆலோசனை செய்ய வேண்டும். மேலோட்டமாக மற்றும் பார்த்தால் மேலோட்டமான பொருள் தெரியும். நன்கு நிச்சயமாக இந்த பொருளுக்கு, இந்த சொற்றொடருக்கு இதுதான் பொருள், இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் பொருள் என்கிற நிச்சயம் வருவதற்கு ஆச்சாரியனை அண்டி அர்த்தங்களை கேட்கிறோம். அதே போலத்தான் வேதத்துக்கு நமக்காக தோற்றக்கூடிய பொருள் ஒன்று உள்ளது. இது சரிதானா என்று தெரிந்து கொள்வதற்காக பெரிய மகரிஷிகள் இருந்தார்களே, அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்து அதை கொண்டு நம்முடைய புரிதலை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். யாரெல்லாம் தத்துவ ஞானிகளோ, வேதத்தை முழுவதுமாக கற்றுணர்ந்த ரிஷிகளோ, பராசர பகவான் இருந்தார், விஷ்ணு புராணத்தை இயற்றினார். வியாசர் மகாபாரதத்தை இயற்றினார். வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார். அதே போல பாகவத புராணத்தையும் வியாசர் இயற்றினார். இப்படி பெரிய ரிஷிகள் எல்லாம் தங்கள் ஒரு ஞானத்தாலே பகவானை நன்கு அறிந்து அவர்கள் அறிந்த கருத்துக்களை நூலாக எழுதி வைத்தார்களோ இல்லையோ, அந்த நூலை நாம் படித்தால் நமக்காக இருக்கக்கூடிய புரிதல் ஒன்று. அவர்களுடைய நூலை கொண்டு நமக்கு ஏற்பட்ட புரிதலை சோதனம் செய்து கொள்ள வேண்டும், அதை சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நமக்கும் அப்படியே அர்த்தம் புரிந்ததோ நல்லது, தவறாக புரிந்த இடத்தில் அவர்கள் வாக்கியங்களை கொண்டு நம்முடைய புரிதலை சரி செய்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் உபபிரம்மணம் உபபிரம்மணம் என்று பெயர். அதற்காகத்தான் இந்த ரெண்டு நூல்கள், இதிகாசங்களும் புராணங்களும் தோற்றுவிக்கப்பட்டன. அந்த இரண்டுக்குள்ளே புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களுக்கு ஏற்றம் உண்டு என்று நேற்றைய தினம் பார்த்தோம். புராணங்கள் சில சத்வகுணத்தோடே எழுதப்பட்டன, சில ரஜோகுணத்தோடே சொல்லப்பட்டன, சில தமோகுணத்தோடே இயற்றப்பட்டன. ஆகையால்
அவை அனைத்தையும் சமமாக எல்லாமே உண்மையானது, முழுவதுமாக பிரமாணம் என்று ஏற்க முடியாது. ஆனால் இதிகாசங்களுக்கு அந்த குற்றம் இல்லை. மகாபாரதம் என்ன, ராமாயணம் என்ன, ரெண்டுமே உபபிரம்மணம் என்று சொல்வதற்கு தகுதியானது. ரெண்டுமே எந்த தவறும் இல்லாதது. நேற்றுக்கு பார்த்தோமே, நதேவாக் அன்ருதா காவ்யே காச்சித் அத்ர பவிஷ்யதி. வால்மீகியை பார்த்து பிரம்மா அனுகிரகம் செய்கிறார். நீர் இந்த காவியத்தில் என்ன எழுதுகிறீரோ எங்குமே பொய்யான ஒரு வாக்கியம் நடுவில் புகுந்து விடாது என்று பிரம்மாவனுடைய அனுகிரகம். அப்ப வால்மீகியும் வேதவியாசரும் வேதத்தை உபபிரம்மணம் செய்வதற்காக, பின்னால் வரக்கூடியவர் அறிவிலிகள் தங்கள் வாக்கியங்களை கொண்டு வேதத்தின் பொருளை தெரிந்து கொள்வதற்காக இந்த நூல்களை இயற்றினார்கள். சம்யங் நியாயகலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. இது வியாசரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். 2 நூல்களை இயற்றினார். ஒன்று பிரம்மசூத்திரங்கள், அதற்கு தான் நியாய கலாபம் என்று பெயர். எந்தெந்த உபனிஷத்தின் சொற்றொடர்களுக்கு எப்படி பொருள் கூற வேண்டும், நாராயணனே பரம்பொருள் என்று இவை எப்படி தெரிவிக்கின்றன தெளிவுபடுத்தினார். அப்ப பிரம்மசூத்திரங்கள் ஒன்று. மற்றொரு பக்கம் மகதா பாரதேனச்ச, மகாபாரதம் என்கிற உயர்ந்த காவியம். இந்த இரண்டாலும் உபபிரம்ஹித வேதாய, வேதத்தை விரித்து உரைத்தார் வேதவியாசர். அப்ப அவர் இயற்றியதை பார்த்தாலும் வேதத்துக்கு உபபிரம்மணம்னு தெரிகிறது. அதே போல வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை இயற்றினார். அவர் இயற்றும் பொழுதும் இந்த நூலை யாரை கொண்டு பரப்புவது, உலகத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ இல்லையோ, எப்படி யாரை கொண்டு செய்வது என்று பார்த்தால், அப்போது அவருடைய ஆசிரமத்தில் சீதையின் மகன்களான லவனும் குஷனும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சது மேதாவினௌ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபபிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு. சிறந்த மேதாவிகளான, வேதங்களை கற்றவர்களான, சங்கீதத்தில் சிறந்த ஞானமுடையவர்களான அந்த இரு சிறுவர்களை கொண்டு வேதத்தின் பொருளை நாம் விரித்துரைக்கலாம் என்று வால்மீகியும் முயற்சி செய்தார். அப்ப 2 பேர் செய்த முயற்சியிலும் நோக்கு என்ன? வேதோபபிரம்மணம், வேதத்தின் பொருளை விரித்துரைக்க வேண்டும். எதற்காக? பிற்பட்டவர்கள் இந்த இதிகாசங்களை கொண்டு தாங்கள் என்ன புரிந்து உள்ளார்களோ வேதத்தின் பொருளை அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக. அந்த 2 இதிகாசங்களிலே மிகவும் பெரியதாகவும் இல்லாமல் மிகச் சுருக்கமானதாகவும் இல்லாமல் 24,000 ஸ்லோகங்களோட அழகான மதுரமான ஒரு கீதத்தோட இருப்பது ஸ்ரீராமாயணம் என்பது இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் என்று தெரிவிப்பார்கள். பாரதத்தை விட ராமாயணத்துக்கு ஏற்றம் அப்படி உண்டு. அந்த ராமாயணத்திலே நேற்றைய தினம் ராமனுடைய அவதாரம் எப்படி நடந்தது என்று நாம் பார்த்தோம். தசரதன் மகன் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வதாக முடிவெடுத்தார். வசிஷ்டர் முதலானவர்களிடம் அனுமதியை கேட்டார். அதையும் பெற்றுக்கொண்டார். அந்த யாகத்தை நடத்தி கொடுப்பதற்காக ரிஷ்யஸ்ருங்கர் என்கிற ரிஷியிடம் சென்று பிரார்த்தித்து அவரையும் அயோத்திக்கு அழைத்து வந்தார். அனைவருமாக சேர்ந்து யாகத்தை செய்தார்கள். அதே சமயத்தில் தேவர்கள் அனைவரும் விண்ணுலகில் சேர்ந்து எப்படி ராவணனை வதம் செய்வது, அதற்கான வழி என்ன என்று நான்முகக் கடவுளை கேட்க, ராவணன் தன்னுடைய கர்வத்தாலே மனிதர்களாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்காமல் விட்டுவிட்டான். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், தேவர்கள் இவர்களெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு கேட்டாரே தவிர மனுஷர்கள் சக்தியே இல்லாதவர்கள், அவர்கள் எப்போது என்னை கொல்லப் போகிறார்கள் என்கிற கர்வத்தாலே மனிதர்களை பற்றி சொல்லவில்லை. ஆகையால் மனுஷர்களுள் ஒருவன்தான் ராவணனை கொல்ல முடியும் என்று பிரம்மா கூற அனைவருமாக விஷ்ணுவிடம் சென்று பிரார்த்தித்தார்கள். அவரும் ததஹா பத்மபலாசாக்ஷா கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தான் தன்னையே 4ஆக பிரித்து கொண்டார். 4 குழந்தைகளாக பிறக்க இருக்கிறார். பிரித்து கொண்டு பிதரம் ரோச்சயாமாச, தசரத சக்கரவர்த்தியை தனக்கு தகப்பனாராக ஆசைப்பட்டு பகவான் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஏன் 4வராக பிறந்தார் என்றால், பகவான் இவ்வுலகில் அவதரிப்பது சில தவறாக சென்ற நெறிமுறைகளை சரிப்படுத்துவதற்காக. உலகத்தில் புத்தகத்தில் எப்படி இருந்ததோ அப்படி நடைமுறையில் இல்லாமல் போயிற்று. தந்தையும் மகனும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கவில்லை.
தாயும் மகனும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கவில்லை. நண்பர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ நடக்கவில்லை. அண்ணனும் தம்பியும் எப்படி நடக்க வேண்டுமோ அதுவும் நடக்கவில்லை. இப்படி நெறிமுறைகள் எல்லாம் கெட்டு கிடந்தபடியால் அதை மறுபடியும் உத்தரணம் செய்து மக்களுக்கு சரியான நெறிகளை காட்டுவதற்காக பகவான் அவதரிக்கிறார். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷணம் என்று தெரிவிக்கிறார்கள். மர்த்தியர்கள் என்றால் மனிதர்கள். பகவான் எதற்கு மனிதனாக பிறக்கிறான்? மனிதர்களுக்கு கற்பிப்பதற்காக. மர்த்திய சிக்ஷணம், இப்படித்தான் நடக்க வேண்டும். தந்தை சொன்னால் மகன் கேட்க வேண்டும். பெரியவர்கள் ரிஷிகள் சொன்னால் சிஷ்யன் கேட்க வேண்டும். அண்ணன் சொன்னால் தம்பி கேட்க வேண்டும். இது பொதுவான தர்மங்கள். இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ராமனாக அவதரித்தார். அதற்கடுத்து பரதனாக எதற்கு பிறந்தார்? லக்ஷ்மணனாக எதற்கு பிறந்தார் என்றால், ஒரு ஆண்டான் தலைவன் இருந்தால் அவனிடம் தொண்டன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஜீவாத்மா சேஷனாக இருக்கிறபடியால் பகவானுக்கு தொண்டு செய்வதே அவனுக்கு இலக்கு என்று காட்டுவதற்காக லக்ஷ்மணனாக பிறந்தார். லக்ஷ்மணன் தானே 14 ஆண்டுகள் உண்ணாது உறங்காது கூடே சென்று அனைத்து கைங்கரியங்களையும் செய்தார். அப்ப ஒரு அடிமை, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு தொண்டன். அந்த தொண்டன் பகவானிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக லக்ஷ்மணனாக பகவானே அவதரித்தார். அடுத்து பரதனாக எதற்கு பிறந்தார் என்றால், தொண்டு செய்ய வேண்டும் என்பது முக்கியம்தான். ஆனால் பகவானுடைய மனது எப்படி உள்ளதோ அதற்கு முரண்பட்டு நாம் நடக்கக்கூடாது. அவர் உள்ள கருத்து என்னவோ அதை அடிவற்றி நாம் வாழ வேண்டும் என்று காட்டுவதற்காக பகவானாக பிறந்தார். நான் காட்டிற்கு ராமன் சென்று விட்டார். மறுபடியும் நாட்டுக்கு வரணும்னு பரதன் வந்து பிரார்த்தித்தார். இல்லை, நான் வரமாட்டேன், நீயே ராஜ்யத்தை ஆள வேண்டும்னு ராமன் சொன்னார். பரதன் மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டான். லக்ஷ்மணன், நீ நாட்டில் இரு என்று ராமன் சொன்ன போது, முடியாது, நான் கூட வந்து தொண்டு செய்வேன் என்று அடம் பிடித்தார். அப்ப தன்னுடைய அடிமைத்தன்மை, தான் தொண்டன் என்பதை மற்றும் பார்த்தான் லக்ஷ்மணன். ஆகையால் உயர்ந்த விஷயம், சேஷத்துவம் கைங்கரியம் என்பது உயர்ந்ததாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு படி, நான் செய்வது என்னுடைய ஆண்டான் தலைவனான பகவானுக்கு பிடித்துள்ளதா, அவர் மனதில் எனக்கு என்ன நினைத்திருக்கிறார் என்று பரதன் பார்த்தான். அப்ப அவனுக்கு ஏற்றம். அதற்கும் மேலே சத்ருக்னன், ஒரு பக்தனிடத்தில் ஒரு பக்தன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பகவானிடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு பரதனும் லக்ஷ்மணனும் காட்டினார்கள். சத்ருக்னன் ராம பக்தன் அல்ல, பரத பக்தன். பரதனிடத்தில் அவ்வளவு ஆசையோடு இருந்தான். அப்ப உலகில் பகவானுடைய பக்தர்கள் இருந்தால் அவர்களிடம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக சத்ருக்னாவதாரம். அப்ப பகவானே தன்னை 4ஆக பிரித்து கொண்டு தசரதனுக்கு குமாரராக அவதரிப்பதாக முடிவெடுத்தார். தசரதனுக்கும் பாயசம் கிடைத்தது. அதை கொண்டு போய் தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் பிரித்து கொடுத்தார். முதலில் ஒரு பாதியை கௌசல்யைக்கு கொடுத்தார். அடுத்தது ஒரு கால் பாதியை சுமித்ரைக்கு கொடுத்தார். மூன்றாவதாக ஒரு அரைக்கால் பகுதியை கைகேயிக்கு கொடுத்தார். கடைசி இருந்த அரைக்கால் பகுதியை மறுபடியும் சுமித்ரைக்கு கொடுத்தார். அவரவர்கள் அதை புஜித்தார்கள். 4 குழந்தைகள் பிறந்தார்கள். புனர்வசுவிலே ராமனும், புஷ்ய நட்சத்திரத்திலே பரதனும், ஆயில்ய நட்சத்திரத்திலே மிச்சமிருந்த லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறந்தார்கள். நாமகரணம் ஆயிற்று. தொட்டிலில் இட்டார்கள். குழந்தைகள் வளரத் தொடங்கினார்கள். அதற்கு மேலே வால்மீகி என்ன தெரிவிக்கிறார்னு பார்ப்போம். அடுத்தது இவர்கள் வளர்ந்தார்கள். வித்யாபியாசத்துக்கு வசிஷ்டரிடம் சென்றார்கள். குருகுலவாசம் பண்ணணுமே. என்ன ராஜகுமாரனாக இருந்தாலும், பகவானுடைய அவதாரமாகவே இருந்தாலும் ஒரு குருவிடம் அண்டி கற்க வேண்டும். பகவான் கண்ணனும் கற்றார். சாந்தீபனி என்று ஒரு ரிஷி, அவரிடத்தில் சென்று 64 நாட்களிலே 64 கலைகளையும் பகவான் கற்றான். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணனுக்கே ஒருவர் ஆசானாக இருந்தார், சாந்தீபினி என்கிற மகரிஷி. அதே போல ராமனும் வசிஷ்டரிடம் சென்று கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றான். மறுபடியும் ராஜ்யத்துக்கு வந்தான். அவனுக்கு 12 வயசு ஆயிற்று. அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதை பற்றி தசரதன் யோசிக்க தொடங்கினார். இவ்வளவுதான் இருக்கு ராமாயணத்துல. 12 ஸ்லோகங்கள். அவர் பிறந்ததிலிருந்து அவருக்கு 12 வயசு ஆயித்து, திருமணத்துக்கு பார்க்க தொடங்கினான் தசரதன் என்று சொல்வதற்கு 12 ஸ்லோகங்கள். இதுவே கண்ணனாக இருந்தால் தசமஸ்கந்தம் முழுக்க, அந்த பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் அநேகமாக அவருக்கு 10 வயசுக்குள்ளது பண்ணதுதான் எல்லாமே. பிறந்ததிலிருந்து 10 வயதுக்குள்ளே கோகுலத்தில் செய்த லீலைகள் அத்தனை.
குரவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்னமுன் நேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மத்தும் பல எத்தனை சேஷ்டிதங்கள் குரவை ஆய்ச்சியரோடு கோத்ததும். அனைத்து பெண்களோடும் ராசக்கிரீடை செய்தான் பகவான். குன்றமுன் ரேந்தியதும் இந்திரன் ஜலவருஷத்தை பெய்ய மலையை தூக்கி கல்லெடுத்து கல்மாரி காத்தாய்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். கோவர்தனோத்தரணம் செய்தான், காளிங்கனை முடித்தான், பூத்தனையை வதம் செய்தான், சகடாசுரனை வதம் செய்தான். இப்படி எத்தனை சேஷ்டிதங்கள்! அப்ப அவ்வளவு இளமை பிராயம் கண்ணனுக்கு விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ராமனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ராமலீலா என்று ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணலீலை கிருஷ்ணலீலைன்னு பாகவதம் முழுக்க சொல்றார் சுகரே தவிர, ஆனால் ராமலீலான்னு மைதானம் இருக்கு. ராமன் பண்ண லீலைகள் எதுவுமே வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் அந்த குறை தீர ஒரே ஒரு விளையாட்டு ராமன் ஆசைப்பட்டு விளையாடுவான் என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அது எப்படி சுவாமி, ராமாயணத்திலே இல்லாத ஒன்றை எப்படி ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள் என்றால், அதுதான் வால்மீகிக்கும் ஆழ்வார்களுக்கும் உள்ள வாசி. வால்மீகி என்னதான் செய்தாலும் தன்னுடைய முயற்சியாலே தன்னுடைய ஞானத்தை நன்கு வளர்த்து கொண்டு அதை கொண்டுதானே பகவானை பார்த்தார். வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்தார். ராமன் எவ்வப்போது என்னென்ன செய்தானோ அது அனைத்தையும் தன்னுடைய ஞான திருஷ்டியாலே கண்டார். அந்த ஞான திருஷ்டி எப்படி வந்தது? தானாக தவம் செய்து முயற்சி செய்து பெற்றது தானே. ஆகையால் நாம் முயற்சி செய்து ஒன்று பெற்றோம்னு வச்சுக்கோங்க, அது எப்பவுமே நம்முடைய சக்தியாலே அளவுபட்டதாகத்தான் இருக்கும். எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதை நான் வளர்த்து ஒரு அளவுக்கு செல்லலாம். அப்ப வால்மீகிக்கு ஞான திருஷ்டியே இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் பெற்ற அறிவோல்லையோ அது கொஞ்சம் சுமார் தான். ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளினன் என்று தெரிவிக்கிறார்கள். பகவானாக இவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் அருளினானோ இல்லையோ. அப்ப ஒருத்தர் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய சக்தியை பார்த்து பெறப்படும் பொருள் எவ்வளவு பெருசுன்னு பார்க்க முடியாது. கொடுப்பவர் அவருடைய சக்திக்கு ஏற்பதானே கொடுப்பார். நானாக ஒரு காரியத்தை செய்தால் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். யாரோ ஒருத்தர் எனக்கு தானமாக கொடுத்தால் அவரிடத்தில் 1 கோடி ரூபாய் இருந்தால் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாமே. அப்ப என்னுடைய சக்தி என்ன என்பதை பொறுத்து என்னுடைய அறிவு கிடையாது. அப்ப வால்மீகிக்கு தன்னுடைய சக்தியால் பெற்ற அறிவு, அதனாலே தாழ்ந்தது. ஆழ்வார்களுக்கு பகவான் அனுகிரகத்தால் பெற்ற அறிவானபடியால் வால்மீகிக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆழ்வார்களுக்கு தெரியும். உன்னுடைய விக்கிரமங்கள் ஒன்றொடியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். உன்னுடைய விக்கிரமங்கள், நீ என்னென்ன லீலைகள் சேஷ்டிதங்கள் செய்தாயோ அதை ஒன்று ஒழியாமல் எல்லாம், ஒரு சேஷ்டிதத்தை கூட விடாமல் என்னுடைய நெஞ்சையே ஒரு சுவராக வைத்துக் கொண்டேன். ஒரு சுவரில் எப்படி சித்திரம் எழுதுவார்களோ அதை போல் என்னுடைய நெஞ்சிலே உன் சேஷ்டிதங்கள் அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். ஒன்று ஒழியாமல், இந்த வார்த்தையை வால்மீகி சொல்ல முடியாது. சில விஷயங்களை வால்மீகியோ வியாசரோ பார்த்து எழுதினார்கள். ஆனால் அவர்களும் அறியாத சில விஷயங்களை இந்த ஆழ்வார்கள் பார்த்து எழுதுகிறார்கள். ஒரு இடத்திலே பகவான் கண்ணனுக்கு ஒரு நண்பன் உண்டு. அந்த நண்பனுக்கு தான் கண்ணனைப் போலே சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம். ஆகையால் கண்ணனிடம் இருந்த அனைத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார். கண்ணனிடத்திலேயே வித்தியைகளை கற்றார். என்னென்ன ஆயுதங்கள் என்னென்ன வித்தியைகள் உண்டோ அனைத்தையும் அவரிடத்திலே கற்றார். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய். மாலிகன் என்று அவனுக்கு பெயர். இந்த கதை புராணங்களில் இல்லை, ஆனால் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாலிகன் என்று ஒருவன், அவனோடு பகவான் தோழனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு நிறைய கர்வம் உண்டு. கர்வத்தாலே எல்லா வித்தைகளையும் கற்றானோ இல்லையோ, கடைசியாக கண்ணனிடம் வந்து மற்ற அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தாய், உன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எப்படி பயன்படுத்தணும் என்று எனக்கு சொல்ல வேண்டும்னு கேட்டான். அது கிடையாது, அது எனக்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் இல்லை, அதனால் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். இல்லை எனக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவனும் அடம் பிடிக்க கண்ணன் பார்த்தார். அவன் நண்பன் கொஞ்சம் எல்லை மீறி செல்கிறான் என்று கண்ணனுக்கு புரிந்தது. அவன் தன்னுடைய கர்வத்தாலே உலகில் இருப்பவரையெல்லாம் துன்புறுத்தவும் தொடங்கிவிட்டான். ஆனால் நண்பனாலபடியால் நேரே கண்ணனால் கொல்ல முடியாது. அதனால் என்ன செய்தார்? ஒரு வழி யோசித்து, சரி உனக்கு சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பதற்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொன்னார். கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டார். எப்படி பிரயோகிக்கணும்னு காண்பித்தார். சுதர்சன சக்கரம் போயிட்டு அங்கு இலக்கை அடைந்து விட்டு திரும்ப வந்தது. வரும்போது அதை பெறணும் இல்லையோ, பிரயோகம் செய்த ஆயுதத்தை திரும்ப பெற வேண்டும்.
இப்படி கையை வைத்தால் மறுபடியும் சுதர்சன சக்கரம் வந்து அமர்ந்து விட்டார். இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்போது நீ செய்து பார் என்று சுதர்சனத்தை கொடுத்தார். மாலிகனும் வாங்கினான். அவன் ஒரு முறை பிரயோகம் செய்தான். சக்கரம் சென்றது. திரும்பி சக்கரம் வருமோ இல்லையோ, வரும்போது பகவான் தான் அபிநயம் செய்து காட்டினார். இப்படி கையை வச்சுக்கோ என்று சொல்லி வைக்கும் பொழுது தள்ளி வைக்காமல் கழுத்துக்கு அருகில் கையை வைத்து காண்பித்தார். மாலிகனும் இவர் சொல்வதை கேட்டு கழுத்துக்கு அருகில் வைக்க திரும்பி வந்த சுதர்சனாழ்வார் எவ்வளவு பெரியவர்! ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம், 1000 தீப்பொறிகளோடு அந்த கூர்மையான முனைகளோடு இருப்பார். அவர் வந்தார், கழுத்துக்கு பக்கத்துல கையை வச்சுருந்தான். அந்த கைக்கு வரும்போது கழுத்தையும் அறுத்து விட்டார் சுதர்சனாழ்வார். அப்ப கண்ணன் தான் நண்பனை கொன்றதாகவும் ஆகவில்லை, ஆனால் அவனுடைய கர்வத்தை அடக்கி உயிரையும் வாங்கிவிட்டார். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். அவன் எப்படி சாகலாம் என்று எண்ணி நீ கொல்லாமல் சக்கராயுதத்தாலே விபத்தாக நடந்தது போல் அவன் உயிரை வாங்கினாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது புராணங்களில் இல்லாத கதை என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஆழ்வார்களுக்கு தெரிந்தது இப்படி பல இடங்கள். அதை போலே ஓரிடத்தில் சீதை ராமனோடு சேர்ந்து தனியாக இருக்கும் பொழுது அப்போது தன்னுடைய மாலையை எடுத்து ராமனை ஒரு முறை கட்டி வைத்தாளாம். அப்படி அந்த கட்டினதும் ஓர் அடையாளம். ஹனுமான் சென்று சீதையினிடத்தில் தான் ராமனுடைய தூதன் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்கு வரிசையா அடையாளங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். ராமன் இதை செய்தாரே அது எனக்கு தெரியும், இதை செய்தாரே அது எனக்கு தெரியும், ஆகையால் நான் ஹனுமான் ராமதூதன் என்று நீர் நம்ப வேண்டும் என்பதற்காக பல எடுத்துக்காட்டுகளை சொன்னார். அப்போது ஒன்று தெரிவிக்கிறார், கொண்டு ஆர்த்ததுமோர் அடையாளம். உம்முடைய மாலையை எடுத்து ஒரு முறை ராமனுடைய கைகளை கட்டினீராமே அந்தப்புறத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் அடியேனுக்கு தெரியும் ஓர் அடையாளம்னார். சீதை நம்பினார். இது ரகசியத்தில் நடந்தது, மற்ற யாருக்கும் தெரியாது. அப்ப ஹனுமான் அந்த விருத்தாந்தத்தை சொன்னவுடன் சரி, இவர் ராமனுடைய தூதன்தான் என்று நம்பினாள். இப்படி பல விஷயங்களை ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி சொல்லும் போது இந்த இடத்தில் ராமனுடைய ஒரு லீலை நேரே வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, அதை தெரிவிக்கிறார். திருச்சந்த விருத்தம் என்று ஒரு பிரபந்தம் திருமிழிசையாழ்வார் பாடியுள்ளார். அதில் தெரிவிக்கிறார், கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன், உண்டை கொண்ட ரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் என்று ஒரு பாசுரம். கூனி என்று ஒரு தாசி இருந்தாலும் இல்லையோ, கைகேயியோடு திருமணமாகி கைகேயி இந்த கோசல தேசத்துக்கு வரும்பொழுது அவளுக்கு ஒரு தாசியாக இந்த கூனி மந்தரா என்பவள் வந்தாள். அந்த கூனி குனிந்திருப்பாளோ இல்லையோ, அவளுக்கு பின்னாடி கூன் இருக்கும். ராமன் என்ன செய்வாராம், ஒரு சின்ன விளையாட்டு வில், அந்த வில்லை எடுத்து அதில் ஒரு அம்பை வைத்து அந்த அம்பினுடைய நுனியிலே களிமண்ணை வைத்து விடுவார். வைத்து அந்த கூனின் பேரிலே தான் அம்பை எய்து விடுவார். அது போய் கூனில் பட்டு அந்த கூன் உள்ள அமுங்கிட்டு மறுபடியும் வெளியில வருமா. இதை பார்த்து ராமன் சிரிப்பாராம். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி. இந்த கூனிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அலங்காரம் பாருங்க. கொண்டை கொண்ட கோதை, அவளுக்கு அழகா ஒரு கொண்டை அணிந்து கொண்டிருக்கிறாள். அந்த கொண்டைக்கு மேலே ஒரு மலர் உள்ளது. அந்த மலரிலே வண்டுகள் எல்லாம் வந்து தேனை அருந்துகின்றனவாம். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி. இவ்வளவு அலங்காரமா இருக்கிறவள் கூனி என்று சொல்லிவிட்டாள். அலங்கிருத்திய சிரச்சேதம் தெரிவிப்பார்கள். யாரோ அதற்கு கழுத்தை வெட்ட போறா, நன்னா அலங்காரம் பண்ணி நல்லா புத்தாடைகளை கொடுத்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஆசைப்படுறாரோ கொடுத்து அப்புறம் கழுத்தை விட்டுட்டா. அதே போலத்தான் கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன், உண்டை கொண்ட ரங்க ஒட்டி உள் மகிழ்ந்த நாதனூர். ராமன் செய்து மகிழ்ந்தது இது ஒன்றே ஒன்று. ஒரு உருண்டையை அந்த அம்பின் நுனியில் வைத்து அவருடைய கூனில் பட்டு அது உள்ளே அமர்ந்தி வருமாறு விளையாடினாளாம். இந்த ஒரு விளையாட்டைத்தான் அவள் மனதில் வைத்து கொண்டு அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு ராஜ்யம் வரக்கூடாது என்பதற்காக கைகையினுடைய மனதையே கலக்கினாள். கண்ணன் அத்தனை தீம்புகள் பண்ணர், ஊரே சேர்ந்து ரசித்தது. ஒத்தருமே அதை குற்றமாக சொல்லவில்லை. ஆனால் ராமன் பண்ணது ஒரே லீலை, அதுவே வினையாக போய் முடிந்தது. ஆக இப்படி ராமன் விளையாடினார், வளர்ந்தார். வசிஷ்டரிடத்தில் குருகுலவாசம் செய்து கற்க வேண்டியது அனைத்தையும் கற்றார். மறுபடியும் ராஜ்யத்துக்கு வந்தார்கள். 12 வயசு ஆயிற்று பிள்ளைகளுக்கு. அப்போது தசரதன் இவர்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினார். அந்த சமயத்தில் தான் விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. தஸ்ய சிந்தயமானஸ்ய,
எப்படி பொன்னெடுக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தனியாக அல்ல, மந்திரி மத்தியே மகாத்மனஹா, மந்திரிகளோடு சேர்ந்து எந்த ராஜ்யத்திலிருந்து பெண் எடுக்கலாம், யார் தகுதியானவர்கள், எந்த பெண் ராமனுக்கு தகுந்தவளாக இருப்பாள் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் சரியாக அபியாகச்சன் மகா தேஜாக, மிகுந்த தேஜஸுடையவரான விஸ்வாமித்திரர் என்கிற முனிவர் வந்து சேர்ந்தார். அவர் வந்ததே இந்த காரியத்துக்காகத்தானே. அவர்கள் கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். கல்யாணம் செய்வதற்காக சரியான சமயத்தில் ஆழ்வார், இந்த விஸ்வாமித்திரர் வந்து சேர்ந்தார். ஆழ்வார் பாடுகிறார், எனக்கு அந்த பாக்கியம் இருக்கலையே. ஆழ்வாருக்கு பகவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவருக்கு சரியான சமயத்துக்கு வரவேண்டிய புரோஹித சுவாமி வரவில்லையா. திரு நெடுந்தாண்டகம் என்று ஒரு பிரபந்தம் திருமங்கையாழ்வாருடையது. அதில் தெரிவிக்கிறார், நெஞ்சுருகி கண்பணிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வண்டார்போம் வயலாளி மைந்தா என்னும் அம்சிரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என்று ஒரு பாசுரம். இந்த பெண் என்ன கட்டப்படுகிறாள், தான் நெஞ்சு உருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும். மனமெல்லாம் ஆழ்வாருக்கே பெண் பாவனை. நம்மாழ்வாருக்கு பெண் பாவனை வந்தால் பராங்குஷ நாயகி என்று பெயர். திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் பாவனை. பகவான் தானே நாயகன், அவரை திருமணம் செய்ய வேண்டும்னு ஆழ்வார் பாடும்பொழுது தன்னையே ஒரு பெண்ணாக நினைத்துக் கொள்வார். நன்னா திருடமாக இருந்து, அவன் பெரியவன், அவன் நமக்கு சுவாமி, அவனை அடைய வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும், இதை போல நன்னா ஞானம் முதிர்ந்து இருக்கும்போது ஆண் பாவனையில் பாடிவிடுவர். அவர் காட்சியே கொடுக்கவில்லை, அவரை பிரிந்து ரொம்ப வருத்தப்படுறார்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆண் பாவனையோடு இருக்க முடியாது. சட்டென்று பெண் பாவனை வந்து தான் ஒரு பெண்ணை போலே, கண்ணனை காதலிப்பவளைப் போலே பாடத் தொடங்கி விடுவார். அப்படி சொல்லுகிறாள், இது தாயினுடைய பாசுரம். நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும். மனமெல்லாம் அந்த பெண்ணுக்கு உருகிவிட்டது. கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் பெருகுகிறது. நிற்கும் சோறும், அவள் எழுந்து நிற்க பார்க்கிறாள், ஆனால் முடியவில்லை, மயக்கமாக சாய்ந்து விடுகிறாள். நெடுதுயிர்க்கும், இழுத்து இழுத்து மூச்சை விடுறாளாம். எப்ப வருவா தெரியலையே அப்படின்னு தான் மூச்சை இழுத்து விடுகிறாள். உண்டு அறியாள் உறக்கம் பேணாள், அவள் உண்பதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. இப்படி உள்ளாள். நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும், விஷத்தை உடைய ஆதிசேஷன் என்கிற பாம்பு, அந்த பாம்பின் பேரிலே பகவான் சயனித்திருக்கிறாரோ இல்லையோ. நஞ்சு அரவு, விஷத்தை உடைய ஆதிசேஷன். எதுக்கு விஷம்? ஆதிசேஷன் பகவானை தன்னுடைய மடியில் கொண்டு இருக்கிறார். யாரோடு சண்டையிட வேண்டும்? எதற்கு விஷம் இருக்குன்னால் அவருக்கு எதிரிகள் வேண்டும் என்கிற தேவை கிடையாது. யாரான நல்லவர்கள் வந்தாலே பயந்து விடுவாராம். அவர் உறக்கத்தில் இருக்கிறார். நேரே அவருடைய மடி, பாம்பு படுக்கை இருக்கு, ஆதிசேஷனுடைய தலைகள் இப்படி உள்ளன. அந்த படுக்கையில் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது யாராவது வந்து உரத்த குரலில் பகவானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோ, யாரோ தேவர்களோ நித்தியசூரிகளோ அவரை பத்தி ஸ்தோத்திரம் செய்தால் ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல உமிழும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். யாரோ ராவணனோ கும்பகர்ணனோ வந்து விட்டார்கள் என்று பயந்து தன்னுடைய விஷத்தை கக்குவாராம். வந்தது தேவர்களும் நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் இவர்கள்தான். ஆனால் பகவான் பேரில் இருக்கும் பரிவிலே திடீரென்று உரத்த குரல் கேட்டாலே விஷத்தை கக்கக்கூடியவர். அப்படி பகவானிடத்தில் அன்பு. நஞ்சரவில் துயில் அமர்ந்த நம்பி, அவரிலே சயனித்தவரே முதலில் பகவானை பற்றி சொன்னார். வம்பார்பூம் வயலாளி மழிந்தா என்னும், ஆலி திருவாலி என்று ஒரு திவ்யதேசம். ஆழ்வாருடைய அவஸ்தார ஸ்தலம் திருநகரி, அதற்கு அருகிலே ஆலி திருவாலி என்று திவ்யதேசம் உள்ளது. வம்பார்பூம் வயலாளி, நல்ல மணமுடைய புஷ்பங்களை கொண்ட வயல்கள் அந்த திவ்யதேசத்தில் உள்ளன. வயலாளி மைந்தா, இளமையோடு பகவான் இருக்கிறார், என்னை வந்து திருமணம் செய்து கொள்றேன் என்று சொன்னார். ஆனால் பண்ணி வைக்கிறதுக்கு புரோஹிதர் வரணும் இல்லையோ. புரோஹிதர் யாருன்னா கருடாழ்வான் வரேன்னு சொல்லியிருந்தாராம். உமக்கும் வயலாளி மணவாளனுக்கும் திருமணம் செய்து வைக்க நான் வருகிறேன்னு கருடன் சொல்லி இருந்தார். எட்டி எட்டி ஆழ்வார் பார்க்கிறார், கருடனை காணவில்லை. அப்ப என்ன செய்வதென்று தெரியாமல் அம்சிரைப்புள் ஆடும் பாடும், அந்த அம்சிரைப்புள், கருடன் என்பவர் அழகான சிறகுகளை கொண்டவரோ இல்லையோ, அம்சிரைப்புள் கொடியே ஆடும் பாடும், அந்த கருடன் வந்துவிட்டார் போலே தன்னுடைய கைகளால இப்படி பண்ணி காமிப்பாராம். கருடன் வந்துட்டாரா வந்து விட்டாரான்னு தோழிகளை கேட்பது போலும்
அவர் இன்னும் வராவிட்டாலும் வந்துவிட்டார் போலே தானே பாவித்து கொண்டு சிறகுகள் அடிக்கிற மாதிரி கையை ஆட்டுவாராம். ஆடும் பாடும் கருடன் தான் சேர்த்து வைக்க வேண்டும், இன்னும் வரவில்லையே. அவர் வராததை ஆழ்வாரால் தாங்க முடியவில்லை. ஆகையால் தானே கருடன் வந்ததாற் போலே தான் நடித்துக் கொள்கிறாள். அந்த கஷ்டமெல்லாம் இங்கு இல்லை. எப்போது திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கினார்களோ அப்போதே இந்த புரோஹிதரான விஸ்வாமித்திரர் வந்தார். அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. தசரதன் ஓடிச் சென்று அவரை வரவழைத்தான். வந்து அவருக்கு தக்க ஆசனங்கள் முதலானவற்றை கொடுத்து, என்ன வேண்டும், எனக்கு அலபிய லாபம், இப்பேற்பட்ட முனிவர் என்னுடைய அரசுக்கு வருவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். யதாமிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷம் அனூதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யவை. 3 எடுத்துக்காட்டுகளை சொன்னார். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி, ஒருவன் உயிர் பிரியும் நிலையில் இருக்கும் பொழுது அமுதம் கிடைத்ததுன்னா எப்படி இருக்கும்? அமுதத்தை சாப்பிட்டு விட்டால் உயிரே பிரியாது. அப்ப யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி, தேவர்களுக்கோ ஒரு உயிர் பிரியும் தருவாயில் இருக்கிறவனுக்கோ அமுதம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அவ்வளவு பாக்கியசாலியாக நான் என்னை கருதுகிறேன். யதா வருஷம் அனூதகே, ஒரு மழையே இல்லாமல் பல நாட்கள் வறண்டு இருக்கும் பூமியில் ஒரு மழை பெய்தால் எவ்வளவு பாக்கியம், அந்த அளவுக்கு பாக்கியம் செய்தவன். அப்போ ஒரு பெரியவர் வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்தாலோ அரண்மனைக்கு வந்தாலோ அவ்வளவு பாக்கியம். இந்த ரெண்டுமான தசரதனுக்கு வழி தெரியாது. தசரதனுடைய ராஜ்யத்தில் அகால மரணம் அடைபவர்களே கிடையாது. அப்ப அமிர்தத்தை வைத்து எதுவும் செய்ய போவதில்லை. தசரதனுடைய ராஜ்யத்தில் மழை பொய்த்து போயிற்று என்கிற பேச்சே கிடையாது. சரியாக மாதம் மும்மாறி பொழிந்துவிடும். அப்ப இது ரெண்டுமே தசரதனுக்கு தெரியாது. ஆனால் 3வது எடுத்து சொல்லுகிறார். யதா சதிருஷ தாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யவை, பல நாட்கள் தனக்கு ஏத்த மனைவி இருந்தாலும் அவளிடத்தில் புத்திரன் பிறக்காமல் இருந்தால் எவ்வளவு வருத்தம் இருக்கும். அப்பேற்பட்டவனுக்கு ஒருத்தர் புத்திரன் பிறந்தால் எவ்வளவு பாக்கியம் செய்ததாக கருதுவானோ அதை போல் முனிவரே நீ வந்ததற்கு நான் கருதுகிறேன்னு சொன்னார். இந்த கஷ்டம் அவனுக்கு என்னன்னு தெரியும். பல நாட்கள் மனைவிமார்கள் இருந்தாலும் பிள்ளை பிறக்காததன் கஷ்டத்தை அறிவான். அப்பேற்பட்டவனுக்கு பிள்ளை பிறந்தாற் போலே நான் கருதுகிறேன் என்று சொன்னார். முனிவரை வரவேற்றார். தேவரீருக்கு என்ன வேணுமோ கேட்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் கொடுக்கிறேன் என்று வாக்கையும் கொடுத்து விட்டார். சரி என்று அந்த முனிவர் கேட்கத் தொடங்கினார். நான் ஒரு வேள்வியை செய்து கொண்டிருக்கிறேன், யாகம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த யாகத்திலே சில ராட்சசர்கள் வந்து உபத்திரவம் செய்கிறார்கள், யாகத்தை தடுக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களை கொல்வதற்கு எனக்கே சக்தி உண்டு. ஆனால் யாகம் செய்திருக்கும் பொழுது அவர்களோடு சண்டையிட்டாலோ கோபப்பட்டாலோ சாபம் கொடுத்து விட்டாலோ என்னுடைய தவ வலிமை குறைந்துவிடும். முதலில் மௌன விரதம் இருப்பாராம் விஸ்வாமித்திரர். அந்த யாகம் செய்யும் வரை யாரிடமும் பேச முடியாது. அதற்கு நடுவில் ராட்சசர்களோடு யுத்தம் செய்ய முடியாது. இவர்கள் அனைவரையும் கொல்வதற்கு விஸ்வாமித்திரருக்கு சக்தி உண்டு. ஒரு குறைச்சல் நல்ல பிரம்ம ரிஷிதான். ஆனால் அவர் செய்துவிட்டால் தவ வலிமை குறைந்துவிடும். அதனால் என்னால் சாபமிட முடியாது. ராமனை கொடுத்தருள வேண்டும், அவர் வந்து என் ராகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்தார். தசரதனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் ஏதோ கேட்க போறார், நிலம் கேட்க போறார், இல்லை ஏதாவது சாதாரணமாக கேட்பார் என்று பார்த்தால் ராமனையே தன்னோடு ராட்சசர்களோடு போரிடுவதற்கு அனுப்பணும்னு கேட்டார். இவன் சொன்னான், ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனா ந யுத்த யோக்கியதாம் அஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி. என் ராமனுக்கா இன்னும் 16 வயது கூட ஆகவில்லை. அவன் மிகச் சிறியவன். சிறுவனை சின்ன விளையாட்டு வில்லை வச்சுட்டு விளையாடலாம்னு சொல்லலாமே தவிர பெரிய வில்லை எடுத்துக்கொண்டு எப்படி சண்டையிடுவான்? பாலகா கிரீடன கைரிவ, ஏதோ பந்தை கொடுத்து சொப்பு சாமான கொடுத்து விளையாடுன்னா விளையாடலாமே தவிர எப்படி யுத்தம் செய்ய முடியும்? ஊன ஷோடச வருஷா, இன்னும் 16 ஆண்டுகள் கூட நிரம்ப பெறாதவன் ராமன் என்று தெரிவிக்கிறார். 16 வயசு ஆயிடுத்தினால் அப்ப வளர்ந்த பிள்ளை சண்டையிடச் செல்லலாம்னு கணக்கு. அப்ப அவனுக்கு என்ன கருத்து? இன்னும் 16 ஆகவில்லைன்னு சொல்லணும். அதற்காக 15 ஆகிவிட்டது, 15.75 ஆகிவிட்டது என்று பொருள் அல்ல. ராமனுக்கு அப்போது வயது 12 வயது தான். இது பெரிய விசாரம். ராமாயண ஸ்லோகங்களை வைத்துக்கொண்டு விஸ்வாமித்திரர் வரும்போது ராமனுக்கு என்ன வயசு என்று நிர்ணயிக்கணுமோ இல்லையோ? பல சொற்றொடர்கள் முரண்பட்டவையாக நமக்கு மேலோட்டமாக பார்த்தால் தெரியும். ஒரு இடத்தில் கௌசல்யை சொல்கிறார், தச சப்தச வருஷோசி. ராமன் காட்டுக்கு செல்கிறாரோ இல்லையோ, அப்போது ராமா உனக்கு 17 வயது ஆகி உள்ளது. தச 10, சப்த 7, 10 7 17 வயசு ஆனவன் நீ என்று கௌசல்யை சொல்கிறாள். ஒரு பக்கமானால்
மம பர்த்துஹு பஞ்சவிம்சதி வயஸ்கா பர்த்தா என்று சீதை தெரிவிக்கிறாள். காட்டுக்கு செல்லும் போது என் ராமனுக்கு வயது 25. சீதை சொல்கிறாள், கல்யாணமாகி 12 ஆண்டுகள் நாங்கள் அயோத்தியில் ஆனந்தமாக வாழ்ந்தோம். இதுவும் சீதை சொல்கிறாள். இப்ப தசரதன் சொல்றார், ராமனுக்கு இன்னும் 16 நிரம்பவில்லை என்று. அப்ப இதெல்லாம் பார்த்தா 16 நிரம்பவில்லைன்னு சொன்ன அர்த்தம் 15,000 14,000 வச்சுக்கலாமா? 15ன்னு வச்சுப்போம். 15க்கு சென்றான், யாகத்தை ரட்சித்தான், சீதையை திருமணம் செய்து கொண்டாள் என்றால் அங்கிருந்து 12 ஆண்டுகள் சீதையின் வார்த்தையைப்படி கல்யாணமாகி 12 ஆண்டுகள் அந்த ராஜ்யத்தில் இருந்தார்கள். அப்ப 15ஓட 12 சேர்த்தா 27 ஆயிடும். ஆனால் சீதை சொல்கிறார் 25 வயது என்று. அப்ப எப்படி முடிவெடுப்பதுனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. தசரதனுக்கு ராமனுடைய வயசு இன்னது என்று சொல்வதில் தாற்பயம் அல்ல. 16 நிரம்பவில்லை, யுத்தம் செய்ய முடியாது, அவ்வளவுதானே சொல்லணும். அப்ப ஊன சோடச வருஷா 16 நிரம்ப பெறாதவன் என்று சொன்னால் 15 15.5 என்று வைத்துக் கொள்ள வேண்டாம், அது 12 தான். ஏனால் சீதை மாத்தி சொல்ல மாட்டாள். சீதை இதை சொல்லுவது அகல்யிடமும் ரிஷிகளிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ரிஷிகளிடத்துல போய் சொல்ல மாட்டாளோ இல்லையோ. அதனால் ராமனுக்கு 25 வனவாசம் செல்லும் பொழுது அதிலிருந்து கழித்து பார்த்தால் 12 ஆண்டுகள் ராஜ்யத்தில் இருந்தார்கள் என்றால் ராமனுக்கு 12 வயசு திருமணமாகும் போது. அப்ப தசரதன் சொன்னது சரியா போயிடுத்து, சீதை சொன்னது சரியாகிவிட்டது. இப்போ கௌசல்யா ஒன்று சொன்னாலே, அவர்கள் காட்டுக்கு புறப்படும் பொழுது தசசப்தச வருஷோசி 17 வயசு உனக்கு ஆகியுள்ளதுன்னு ராமனிடத்தில் சொன்னாலே, அதை எப்படி சரி செய்வது என்றால் அந்த இடத்தில் தச சப்த ச என்றால் மறுபடியும் ஒரு தடவை 7ங்கிறத வச்சுக்கணும். 7ம் ஆகிவிட்டது, 10ம் 7ம் 7ம் ஆகிவிட்டதுன்னு கௌசல்யனுடைய தாற்பயம். அப்ப 10 7 17 17 7 24 24 வயது ஆகிற்று. அப்ப எல்லா பிரமாணங்களையும் பார்த்தால் ஊனசோடச வருஷோமே ராமஹா 16 வயது நிரம்ப பெறாதவன் என்று தசரதன் சொல்லி இருந்தாலும் 12 வயசு என்றுதான் பொருள். அவனுக்கு தாற்பயம் இப்போது யுத்தம் செய்வதற்கு ராமனுக்கு வயதாகவில்லை. ஊன சோடச வருஷோ மே ராமஹா ராஜீவ லோச்சனஹா தாமரை கண்ணன். தாமரை கண்ணன் எதை சொல்ற? அழகு. இன்னும் பால்யத்தினுடைய அழகு கூட மாறவில்லை. வெளியே சென்று யுத்தம் செய்து உடலில் ஒரு திண்மை ஏற்பட்டிருந்தால் ராட்சசர்களோடு சண்டையிடலாம். அவன் எந்த கடினமான செயல்களையும் செய்வதில்லை. மிகவும் சுகுமாரனானவன். இன்னும் சொல்ல போனால் சிறு பிள்ளையோ இல்லையோ 7 மணி ஆச்சுன்னா தூங்கி போடுவான். சூரியன் அஸ்தமித்து விட்டால் ராமன் உறங்கி விடுவார். ஏன்? சிறு பிள்ளையானபடியார். அது மட்டுமல்ல, ராஜீவ லோச்சனஹா தாமரை போன்ற கண்களோ இல்லையோ. தாமரை என்ன செய்யும்? சூரியன் உதித்தால் தாமரை மலரும், சூரியன் அஸ்தமித்து விட்டால் தாமரை மறுபடியும் மொட்டித்து விடும். அப்ப ராமனுக்கு தாமரை போன்ற கண்கள் என்றால் அப்ப ராமனும் 6 மணி 6:30 மணிக்கு சூரியன் அஸ்தமித்தால் உறங்கி விடுவார். அவ்வளவு சுகுமாரர். ஆனா நீ யாரோட சண்டை போட அழைக்கிறீர்? ராட்சசர்கள், நிஷாச்சரர்கள் என்றே பெயர். ராத்திரியில் தான் அவர்களுக்கு பலம் அதிகம், ராத்திரியில் தான் யுத்தத்தையே செய்வார்கள். என்னுடைய ராமன் இரவையே அறியாதவன், ராட்சசர்களோ பகலிலேயே சண்டையிடாதவர்கள். அப்ப அவர்களோடு சண்டையிட முடியாது. ந யுத்த யோக்கியதாம் அஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி. மேலும் ராட்சசர்கள் எல்லாம் கூட்ட யுத்தம் செய்வார்கள். நேர்மையான யுத்தம் செய்யாமல் தவறான முறைகளில் எல்லாம் மாயையோடு யுத்தம் செய்வார்கள். என் ராமனுக்கு அதெல்லாம் தெரியாது, நேர்மை ஒன்றுதான் தெரியும். அப்ப ராமனாலே சிறு பிள்ளை 12 வயதுதான் ஆனபடியால் அவர்களோடு போரிட முடியாது. தாமரை கண்ணனாக மிகவும் சுகுமாரனானபடியால் அவர்களோடு போரிட முடியாது. அடுத்தது, ராமன் நேர்மையாகவே யுத்தம் செய்பவர், அவர்கள் அநீதியாகவே யுத்தம் செய்பவர்கள். அப்ப சமமான யுத்தம் அல்ல. கடைசியாக இவன் ஒருவன், ராட்சசர்கள் எத்தனை பேருனே தெரியாது. அப்ப ஒருவன் பலரோடும் யுத்தம் செய்ய முடியாது. ஆகையால் ராமனை கொடுக்க முடியாது. வேண்டுமென்றால் நான் வருகிறேன், என்னுடைய சேனையை அழைத்துக் கொண்டு நானே உம்முடைய யாகத்தை ரட்சித்துக் கொடுக்கிறேன், ராமனை கேட்க வேண்டாம் என்று தசரதன் பிரார்த்தித்தார். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது. மித்யா பிரதிஜ்ஞ காகுத்ஸ்த சுகீபவ சபாந்தவஹா என்று சொல்லிவிட்டு புறப்படத் தொடங்கினார். மித்யா பிரதிஜ்ஞா, பொய்யான பிரதிஜையை செய்துவிட்டாய். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன், ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டு அதை மாற்றக்கூடாது. நீ இக்ஷ்வாகு குல வம்சத்தில் பிறப்பதற்கே தகுதியில்லாதவன். மித்யா பிரதிஜ்ஞா, பொய்யான சத்தியத்தை நீ செய்து கொடுத்தாய். சுகீபவ சபாந்தவஹா, உன்னுடைய உறவினர்களோடு சௌக்கியமா இரு, நான் புறப்படுகிறேன்னு சொன்ன. என்ன சுவாமி, எதுக்கு சௌக்கியமா இருன்னு சொல்றார்? கோபத்தோடு பேசும்போது இப்படி சொல்லுவாளானால் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற வார்த்தை இல்ல. நன்னா சௌக்கியமா இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கஷ்டமும் வரட்டும், சுகமாகவே இருக்க மாட்டாய், நிம்மதியாக இருக்க மாட்டாய்ன்னு அர்த்தம்.
விபரீத லட்சணான்னு சொல்லுவார்கள். ஒருவன் அவனுடைய எதிரி பகைவன் இருக்கானோ இல்லையோ, பகைவனுடைய வீட்டுக்கு உணவு செல்வதற்காக செல்லுகிறான். பகைவன் வீட்டில் உணவை அருந்தக்கூடாது, அது இவனோடு இருக்கும் மற்றவர்களுக்கு கோபம். இவனை தடுப்பதற்காக சென்று பகைவனுடைய வீட்டில் உண்டு வா அப்படின்னு அவர்கள் சொல்லல. விஷம் புங்ஷ்வ, நன்னா போய் விஷத்தை சாப்பிடு என்று சொன்னார்கள். அங்க விஷமா இருக்கு. அந்த பகைவனும் உண்மையான உணவைத்தான் கொடுக்க போகிறான். ஆனால் பகைவனுடைய உணவை உண்கிறபடியால் அது விஷத்துக்கு சமம். அப்ப நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள், போய் விஷத்தை சாப்பிடு அப்படின்னால் விஷத்தை போன்றதை சாப்பிடுன்னு அர்த்தம். அங்க அதே போல இங்கேயும் சுகீபவ சபாந்தவஹா, உன் உறவினர்களோடு சௌக்கியமா இருனால் சௌக்கியமாக நிம்மதியாக நீ இருக்க மாட்டாய், நான் சபிக்கிறேன் அர்த்தம் என்று கோபித்துக் கொண்டார். கோபித்து புறப்படத் தொடங்கினார். அப்போது வசிஷ்டர் அவரை தடுத்து தசரதனுக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார். அவர் தன்னுடைய நலனுக்காக சொல்லவில்லை. அப்போ விஸ்வாமித்திரர் தான் ஒரு வார்த்தை சொன்னார், தசரதா உனக்கு ராமனை பற்றி தெரியாது, அவனை பற்றி நான் சொல்கிறேன் அறிந்துகொள். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக. நீதான் ராமனை பெற்றாய், 12 ஆண்டுகள் வளர்த்துள்ளாய், ஆகையால் உனக்கு ராமனை பற்றி எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறாய். அதனாலே இன்னும் 12 வயது ஆகவில்லை, அவனால் ராட்சசர்களோடு சண்டையிட முடியாது, மிகவும் சுகுமாரமானவன் என்றெல்லாம் பேசுகிறாய். நான் சொல்லட்டுமா, அகம் வேத்மி, நான் தான் ராமனை அறிவேன், உனக்கு ராமன் யார் என்று தெரியாது. அகம் வேத்மி மகாத்மானம், மிகவும் உயர்ந்தவன் ராமன். ராமம் சத்திய பராக்கிரமம், அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய வீரத்தை பார்த்தால் அனைவரும் தாங்கள் மாண்டு போவார்கள். அப்படிப்பட்டவன் ராமன் என்று அகம் வேத்மி வேதம் சொல்லுகிறது. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசப் பரஸ்தாத். இது வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். வேத புருஷன் சொல்லுகிறான், நான் பகவானை மகான் என்று அறிந்து விட்டேன். வேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம், இந்த பகவான் நாராயணன் மிகவும் பெரியவர், பராக்கிரமம் உடையவர் என்று நான் அறிந்து கொண்டேன்னு வேதம் சொல்றது. அதை அப்படியே உபபிரம்மணமான ராமாயணத்தில் வால்மீகி அமைத்தார். அகம் வேத்மி. ஏன், என்ன வித்தியாசம்? தசரதன் தான் பெற்றெடுத்தவர், அவருக்கு தெரியாதா? விஸ்வாமித்திரருக்கு ஏன் ராமனை பற்றி தெரியும், தசரதனுக்கு ஏன் தெரியாதுன்னு பார்த்தால் முதலில் தெரிவிக்கிறார், நீ வெளிக்கண்ணால் கண்டு ராமனை அறிகிறாய், நான் உட்கண்ணாலே கண்டு அறிகிறேன். சாஸ்திரம் சொல்றது, ந சக்ஷுஷா திருஷ்யதே நாபி வாச்சா, அவனை கண்ணாலே கண்டு அறிய முடியாது, வாயால் பேசி பேசி பகவானை எட்டிவிட முடியாது. மனசாது விசுத்தேன, தூய்மையான மனது இருந்தால்தான் பரமாத்மாவை அறிய முடியுமே தவிர நம்முடைய வெளி புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவற்றை கொண்டு பரமாத்மாவை அறிய இயலாது. தூய்மையான மனது இருந்தால்தான் அறிய முடியும். அப்ப நீ வெளிக்கண்ணாலே ராமனை பார்க்கிறாய். ராமன் சுகுமாரன், ராமன் 16 வயது நிரம்பாதவன், சக்தி அற்றவன் என்று நினைக்கிறாய். நான் உட்கண்ணால் பார்க்கிறேன், அவனுடைய ஏற்றம் என்ன என்று நான் தான் அறிவேன். உனக்கு உட்கண்ணால் பார்க்க தெரியாது, நீ ராஜா, ராஜாவுக்கு ஏற்ற வெளிக்கண் தான் உனக்கு உண்டே தவிர நான் தானே ரிஷி, நான் தானே தியானம் செய்து பழக்கப்பட்டவன். அப்ப நான் உட்கண்ணாலே காண்கிறேன், நான் அறிவேனே தவிர நீ அறிய மாட்டாய் என்று சொன்னார். இன்னொரு தாற்பயம், நான் கையில் தர்பங்களை பிடித்துள்ளேன், நீ கையில் வில்லை பிடித்துள்ளாய். தர்பம் பிடிச்சி பகவானுக்காகவே அனைத்து வைதிக செயல்களையும் நான் செய்கிறேன். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. யஜ்ஞங்களின் மூலமாகவும் தானம் செய்வதாலும் தவத்தாலும் பட்டினி கிடப்பதாலும் பிரம்மத்தை அறிவதற்கு ரிஷிகள் முயற்சி செய்கிறார்கள்னு வேதம் சொல்றது. அப்ப இது எல்லாம் இருந்தால்தான் அவரை அறிய முடியும். நீ வில்லை பிடித்துக் கொண்டு நீயே உன்னை காக்கலாம் என்று நாட்டை ரட்சிப்பதிலேயே புத்தியோடு இருக்கிறாய். நான் கையில் தர்பத்தை பிடித்துள்ளேன், புல்லை பிடித்துக் கொண்டு எந்தெந்த வைதிக கர்மங்களாலே பகவானை ஆராதிக்க வேண்டுமோ அவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு தான் அவரை தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. இன்னொன்னு சொன்னான், நான் தான் சடைமுடியோடு உள்ளேன், நீ பெரிய கிரீட்டத்தோடு உள்ளாய். கிரீட்டம் அணிந்தவனுக்கு பகவானை அறிய முடியாது, சடைமுடியோடு இருந்தால்தான் அறிய முடியும். ஒரு வைராக்கியம் வேணுமோ இல்லையோ. சடைமுடி ஏன் வருகிறது? எல்லாரும் ஆசைப்பட்டு அதை வச்சுட்டாதான் முனிவர் என்று யாரானு சான்றிதழ் கொடுப்பாளான்னு. அவர்கள் தவம் செய்து கொண்டு பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நல்லா எண்ணெய் பூசி
குடலை வாரி அழகா பராமரிக்க முடியுமா? முடியவில்லை. அதனால் சடையாகிறது. அப்ப தங்கள் உடலை பார்க்காமல் பகவானையே முக்கியமாக பார்ப்பவர்கள் முனிவர்கள். அப்படிப்பட்ட நான் பகவானை அறிவேனே தவிர சீவி அழகாக அலங்காரம் செய்து பெரிய கிரீட்டத்தை வைத்து அதுல என்னென்ன கந்தத்துக்கு நல்ல நறுமணம் வரத்துக்கு என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் போட்டு அப்படி உடம்பை பாதுகாக்கக்கூடிய உன்னால் அவரை அறிய முடியாது. உடலை புறக்கணித்து அவரை காண முயற்சிக்கும் எனக்குத்தான் தெரிவார். அப்ப முதலிலே நான் உட்கண்ணாலே பார்க்கிறேன், நீ வெளிக்கண்ணால் பார்க்க முடியாது. நான் தர்ப்பங்களை கொண்டு வைதிக செயல்களை செய்து அவரை காண முயற்சிக்கிறேன், நீ வில்லை கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய், உனக்கு அவரை தெரிந்து கொள்ள முடியாது. நான் உடலை புறக்கணித்து சடைமுடியை தரித்துக் கொண்டு தவம் செய்கிறேன், நீ அழகான குலரோடே கிரீத்தத்தோடே இருக்கிறாய். மற்றொன்று, நீ ராஜா, ரஜோகுணத்தோடு நீ செயல்படுகிறாய், நான் ரிஷி, சத்வகுணத்தோடு செயல்படுகிறேன். சத்வகுணம் இருந்தால்தான் பகவானை மனதால் பிடிக்கவே முடியும். ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ த்ருவா ஸ்மிருதிஹி ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. இதுதான் வேதம் காற்ற படிக்கட்டு. முதலில் நம்முடைய ஆகாரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். நல்ல உணவுகளை, சாத்விகமான உணவுகளையே உண்டு கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உப்பாகவும் இருக்கக்கூடாது, சமைத்து ரொம்ப நாளை கழிச்சு சாப்பிடக்கூடாது, அதனுடைய மனம் மாறிவிட்டாலோ சுவை மாறிவிட்டாலோ அதை உண்ணக்கூடாது, பகவானுக்கு நைவேத்தியம் செய்வதைத்தான் உண்ண வேண்டும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். அப்ப சாத்விகமான உணவை உண்டு கொண்டிருந்தால் மனது சுத்தமாக ஆகும். சத்வ சுத்திஹி என்றால் மனது அப்போது சுத்தமானதாக ஆகும். அதில் பாபங்கள் எல்லாம் விலகும். மனசு சுத்தமானதுன்னா என்ன? உலக விஷயங்களில் ஆசை வராமல் இருக்கும். அது அந்த நிலை வந்துவிட்டால் த்ருவா ஸ்மிருதிஹி, பகவானை பற்றி நாம் தியானம் செய்ய முயற்சிக்கும் பொழுது நடுவில் நடுவில் இடையூறுகள் வராமல், உலக விஷயங்கள் நடுவில் நடுவில் நமக்கு நினைவு வராமல் ஒரே ஒரு தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு தெரிவிப்பார்கள். தியானம் செய்கிறோமே, நம்முடைய நினைவு ஓட்டம், அந்த நினைவு ஓட்டம் பகவானை மட்டுமே பற்றினதாக இருக்க வேண்டும். எங்குமே இங்கு அங்கு நகரக்கூடாது. அதற்கு என்ன எடுத்துக்காட்டுனால், ஒரு எண்ணெயினுடைய ஒழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் இருக்கு, அதுல ஒரு குழாயை திறந்தேன், எண்ணெயிலிருந்து நேர சீராக அந்த எண்ணெய் கொட்டும். பாத்திரத்திலிருந்து ஜலம் அப்படி கொட்டாது. ஒரு குழாயை திறந்தால் இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி அப்படி இப்படி கொட்டுமோ இல்லையோ, ஆனால் எண்ணெய் சீராக கொட்டும். அதை போல் உன்னை எண்ணெய் ஓட்டம் இருக்க வேண்டும். தைல தாராவது, எண்ணெயினுடைய தாரை எப்படி இருக்குமோ அப்படி அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம், அதுதான் தியானம். தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆகாரத்தாலே மனது சுத்தமாக ஆக வேண்டும், சத்துவகுணம் வளர வேண்டும். அது இருந்தால்தான் பகவானை அறிய முடியும். நான் சத்துவகுணம் உடையவன், நீ ரஜோகுணம் உடையவன். ஆண்டாள் திருப்பாவையிலே செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்று தெரிவிக்கிறாரோ இல்லையோ, அது என்னது? சிவப்பான உடையை உடுத்தி உள்ளார்கள், வெளுப்பான பல்லை கொண்டுள்ளார்கள். எதுக்கு ஆண்டாள் சொல்றார்? அவர்களுடைய பல்லை பற்றியும் அவர்களுடைய ஆடையை பற்றியும் என்ன முக்கியத்துவம் என்றால், சிவப்பு என்பது ரஜோகுணத்தை குறிக்கும், வெளுப்பு என்பது சத்துவகுணத்தை குறிக்கும். அப்ப இந்த ரிஷிகள் ரஜோகுணத்தை வெளியில் தள்ளிவிட்டார்கள். உடலில் இருக்கும் அந்த உடையானது தான் சிவப்பாக உள்ளது, சத்துவகுணத்தை உள்ளே வைத்திருக்கிறார்கள், பல்லு சுத்தமானதாக உள்ளது. அப்ப உள்ள வெள்ளைனா நன்னா தினமும் பல் விளக்குகிறார்கள் என்று பொருள் அல்ல. சத்துவகுணத்தை உள்ளே வைத்து ரஜோகுணத்தை வெளியே தள்ளிவிட்டார்கள் அவர்கள் ரிஷிகள். அதை போலத்தான் நானும் சத்துவகுணம் அதிகமாக உடையவன் நான். அப்ப நான் அவனை அறிய முடியுமே தவிர நீ அறிய முடியாது. மற்றொன்று, நீ அரசு, ஒரு சிம்ஹாசனம் இருக்கே, சிம்ஹாசனத்துக்கு மேலே நீ அமர்ந்திருக்கிறாய், உன்னால் அறிய முடியாது. நான் ஆச்சாரியனுடைய ஆசனம் இருந்தால் அதற்கு கீழே மண்டி போட்டு அவரிடம் அர்த்தங்களை கேட்பவன். அப்ப என்னால் தான் அறிய முடியும். சிம்ஹாசனத்தில் அமர்ந்தால் தான் தான் அனைவரையும் செலுத்துகிறான் ராஜாவுக்கு எண்ணம் வருமோ இல்லையோ, தான் தான் ராஜ்யத்தையே நடத்துகிறான், அனைத்து பிரஜைகளுக்கும் தான் தான் தலைவன் என்கிற எண்ணம் வருமே. அந்த எண்ணம் இருப்பவன் பகவானை அறிய முடியாது. அடிபணிந்து வினயத்தோடு எவன் இருக்கிறானோ, சிம்ஹாசனத்துக்கு கீழே எவன் நிற்கிறானோ அவனால் தான் பகவானை அடைய முடியும். இப்படி வரிசையாக சொன்னார். தசரதா, நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்தாய், பிள்ளை பிறக்க வேண்டும் என்கிற ஆசையோடு. புத்திர காம இஷ்டி, புத்திரன் என்றால் புதல்வன், காமம் என்றால் ஆசை, பிள்ளை பிறக்க வேண்டும் என்கிற ஆசையால் செய்யப்படும் யாகம், அதற்கு புத்திர காமேஷ்டி என்று பெயர். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மோக்ஷ காமேஷ்டி செய்தவன்.
மோட்சமடைவதற்காக எவ்வளவு தவம், 1000 ஆண்டுகள் விஸ்வாமித்திரர் தவம் செய்தார். மேல விஸ்வாமித்திரருடைய கதையெல்லாம் வரப்போகிறது. எப்படி தவம் செய்தார், எப்படி பிரம்ம ரிஷியாக ஆனார் என்பதை சொல்லுகிறார். அப்படி கஷ்டப்பட்டு செய்தவன் நான், எனக்கு தெரியுமா? இன்னும் ஆசனத்தை அமர்ந்து கொண்டு நீதான் மக்களுக்கு தலைவன் நினைக்கிற உனக்கு புரியுமா? அப்ப அகம் வேத்மி, நான் அறிவேனே தவிர நீ அறிய மாட்டாய். நீ இன்னமும் 4 புருஷார்த்தங்கள் இருக்கோ இல்லையோ, அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4லே பொருள், இன்பம் இந்த 2 தான் தசரதனுக்கு ஆசை. ஆனால் எனக்கு தர்மம், மோக்ஷம், தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷங்கிறதுல அர்த்தம் என்றால் செல்வம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள். காமம் என்றால் நல்லா அனுபவிக்கக்கூடிய பொருட்கள், சந்தனம் இருக்கு, புஷ்பம் இருக்கு, சக்கர பொங்கல் இருக்குன்னா இதெல்லாம் காமங்கள்னு சொல்லப்படுறது. அப்ப நீ அர்த்தத்திலும் காமத்திலும் புத்தியை வைத்தவனாக இருக்கிறாய், நான் தர்மத்திலும் மோட்சத்திலும் புத்தியை வைத்தவனாக உள்ளேன். அப்ப எத்தனை வித்தியாசங்கள்! நீ உட்கண்ணால் பார்க்கிறாய், நீ வெளிக்கண்ணால் பார்க்கிறாய், நான் உட்கண்ணால் பார்க்கிறேன். நான் தர்பத்தை கையில் கொண்டுள்ளேன், நீ வில்லை கையில் கொண்டுள்ளாய். நான் சடைமுடியை தரித்திருக்கிறேன், நீ கிரீட்டத்தை தரித்திருக்கிறாய். நான் சத்துவகுணத்தோடு இருக்கிறேன், நீ ரஜோகுணத்தோடு இருக்கிறாய். நான் தர்மத்தையும் மோட்சத்தையும் இலக்காக கொண்டவன், நீ அர்த்தத்தையும் காமத்தையும் இலக்காக கொண்டவன். நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்தாய், நான் மோட்ச காமேஷ்டி யாகம் செய்தேன். இன்னொன்னு, எனக்கு யோக கிரமம் தெரியும், எப்படி யோகம் செய்ய வேண்டும். அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாடோ இல்லையோ, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதிகி என்று 8 நிலைகள். யமம் என்றால் உண்மையே பேச வேண்டும், திருடக்கூடாது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு மேலே தான் ஆனந்தமாக இருப்பதை கொண்டு தான் ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தால் அது நியமத்தில் சேரும். அப்ப யமம் என்றால் சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அஹிம்சா, அபரிக்கிரகாக, தனக்கு வேண்டியதற்கு அதிகமாக எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரம்மச்சரியம், இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பிரம்மச்சரியத்தோடு இருக்க வேண்டும். சத்தியம், உண்மையே பேச வேண்டும். அஹிம்சை, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இதையெல்லாம் சேர்ந்தால் யமம் என்று சொல்கிறார்கள். இப்படி 8 படிகள். நாம் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மூச்சை சீராக ஆக்கி பிராணாயாமம் செய்ய வேண்டும். சரியான ஒரு ஆசனத்தில், ஆசனம்னா கீழே போட்டுக்கிறோமே அது அல்ல, ஆசனம் என்றால் நம்முடைய உடலை எப்படி அமைத்துக் கொள்கிறோம், எப்படி அமர்ந்து கொண்டால் சீராக தியானம் செய்வதற்கு வசதியாக இருக்குமோ அந்த ஒரு அமர்வில் நாம் அமர வேண்டும். அப்ப ஆசனம். தாரணா, மனதை சீர்படுத்துவது, ஒரு விஷயத்தை நினைக்க தொடங்குவது. மேலே தியானம், சமாதி என்ற நிலைகள். அப்ப இந்த அஷ்டாங்க யோகத்தையும் நான் அறிவேன். யோக கிரமம் அறிந்தவன் நான். தசரதா, நீ எப்படிப்பட்டவன்? போக கிரமம் அறிந்தவர். என்னெந்த ஊர்ல என்னென்ன போகம் இருக்கு, ராஜாவாக எதையெல்லாம் அனுபவிக்கலாம் என்று உனக்கு தெரியுமே தவிர நீ யோகத்தை அறிய மாட்டாய். அப்ப இத்தனை வேற்றுமைகள் உனக்கும் எனக்கும். கடைசியாக ஒன்று சொல்லட்டுமா? நான் பல ஆச்சாரியர்களிடத்திலே அடிபணிந்து விஷயங்களை கேட்டுள்ளேன். நீ யாரிடமும் கேட்டது கிடையாது. ஆச்சாரியனிடத்தில் அடிபணியாவிட்டால் பகவானாகவே இருந்தாலும் அறிவு ஏற்படாதுன்னு சொல்ற. இப்ப ராமன் குருகுலவாசம் பண்ணாரே, ஆழ்வார் ஒரு இடத்தில் சொல்கிறார், தனக்கும் தன் தன்மை அறிவறியாய். பகவான் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தெரிந்து முடித்து கொண்டு விட முடியுமா? பகவான் இப்படிப்பட்டவர், இவ்வளவுதான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அறிவு குறைவு என்று ஒப்புக்கொள்வோம். பகவான் சர்வஜனோல்யோ. அப்ப தன்னுடைய பெருமை இவ்வளவு என்று அவரால் தெரிந்து கொள்ள முடியுமானால் முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறிதாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். சரி, வேதம் சொல்லுமா? வேதத்தாலே அளவுபடுத்த முடியுமானால் க இத்தா வேத எத்திரசகா, பகவான் எப்பேற்பட்டவர், அவர் இன்னார்னு யார் அறிய முடியும் என்று வேதமும் கைவாங்கி விட்டது. அப்ப பகவானாலும் தெரிந்து கொள்ள முடியாது, வேதத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அவர்கள் ஒரு ஆச்சாரியனிடத்தில் பணிந்து விஷயத்தை கேட்கவில்லை. ஆனால் அகம் வேத்வி, நான் அறிவேன். ஏனால் பல ஆச்சாரியர்களிடத்தில் நான் அடிபணிந்து கேட்டுள்ளேன். அப்ப இத்தனை பேதங்கள் உள்ளபடியால் நான் அறிவேன். அகம் வேத்வி, உனக்குத்தான் மகனை தெரியும் என்று நினைத்துக் கொள்ளாதே. அகம் வேத்மி மகாத்மானம். ராமன் அவ்வளவு பெரியவர். மகாத்மா என்கிற சொல்லுக்கு பல பல அர்த்தங்களை இந்த இடத்தில் காட்டுகிறார்கள். மகாத்மா புதுசா என்ன சொல்லுவோம்? ஆத்மாக்களுக்குள்ளே தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையோ. இந்த இடத்துல மகாத்மா என்றால் பரமாத்மா என்றே ஒரு பொருள். யாரை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாதோ அவனைத்தான பரமாத்மான்னு சொல்லுவோம். பரமன், பரமன் என்றால் பரஹா மா அஸ்மாத் இதி பரமஹா. யாரை காட்டிலும் உயர்ந்தவனே ஒருவன் கிடையாதோ அவனை பரமன் என்று சொல்வதுண்டு. ஒப்தார்
மிக்காரை இளையாய மாமாயா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானுக்கு நிகரானவர்களும் யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்களும் யாரும் கிடையாது. அப்ப அவனே பரமாத்மா என்று ஒரு பொருள். இன்னொன்னு மகாத்மா என்றால் உயர்ந்த திருமேனியை படைத்தவர். ஆத்மானா உடல் என்றே பொருள் உண்டு. அப்ப இந்த இடத்துல என்ன பெருமை? நம்முடைய உடலுக்கும் அவருடைய உடலுக்கும் என்ன பெருமை என்றால், நதஸ்ய பிராகிருதா மூர்த்திஹி மாம்ச ரக்தோஸ்ன சம்ஸ்திதா, மாம்சத்தாலும் ரத்தத்தாலும் எலும்பாலும் செய்யப்பட்ட உடல் பகவானுக்கு கிடையாது. நம்முடைய உடல் தான் அப்படிப்பட்டதே தவிர அவருக்கு அப்ராகிருதமான திருமேனி வருகிறது. அப்ப மகாத்மா என்றால் பரமாத்மா என்று பொருள். ஒரு உயர்ந்த திருமேனியை உடையவர் என்று ஒரு பொருள். அக்னின்னு ஒரு பொருள். ஆத்மா என்றால் அக்னின்னு ஒரு பொருள் உண்டு. பகவான் எரிக்கிறாரே, பரந்தபகா, எதிரிகளை எல்லாம் எரிக்கிறார், ராட்சசர்களை எல்லாம் தன் பார்வையாலே சுட்டெரிக்கிறார். அப்ப அக்னின்னு பெயர் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேலே விரதம் என்று ஒரு பொருள் உண்டு. ஆத்மா என்றால் நல்ல நடத்தை, சுபாவம். பகவான் தான் அனைவரையும் காப்பேன், அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, என்னை சரணம் என்று ஒருவன் பற்றிவிட்டால் அவனை அனைவரிடத்திலிருந்தும் ரட்சிக்கிறேன்னு சொல்றார். அப்ப உயர்ந்த விரதத்தை உடையவன் பொருள் மகாத்மா என்றால். இணையற்றவனான பரமாத்மா என்றே பொருள் மகாத்மா என்றால். நெருப்பை போல் சுடக்கூடியவர் என்று பொருள் மகாத்மா என்றார். இப்படி பல அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள். அப்ப அகம் வேத்மி மகாத்மானம், ராமன் மிகவும் பெரியவன், நான் அறிவேன். யார் அது? மகாத்மான மேல தேடினான் தசரதன். ராமம், உன்னுடைய பிள்ளையான ராமன் தான் இவ்வளவு பெரியவன். பெரியவன் பெரியவன் என்பதற்காக எட்ட முடியாது, காண முடியாது என்று நினைக்காதே. நம் கண்ணால் பார்க்கும்படிக்கு எளிமையானவனாக அவதரித்துள்ளான். ராமம் சத்திய பராக்கிரமம். தசரதன் சொன்னான், எல்லாம் சரிதான், நீர் சொன்னதை எல்லாம் ஒப்புக்கொள்கிறேன். ராமன் பரமாத்மாவாகவே இருக்கட்டும், மகாத்மாவாக இருக்கட்டும். வயசு பழக்கம் வந்துடுத்துன்னா எல்லாம் வந்துடும். இன்னும் 16 வயது ஆகவில்லையே, அவனுக்கே 25 வயசு 30 வயசு ஆட்டும். 4 போர்களில் யுத்தம் செய்து பார்த்து விட்டான் என்றால் நல்ல வீரம் வந்துடும், பராக்கிரமம் வந்துவிடும். அவனுக்கு மகாத்மா என்று இப்போதே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்னும் பராக்கிரமம் இல்லையே, எதிரிகளோடு சண்டையிடக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு கிடையாதே. ஊன ஷோடச வருஷா, இன்னும் 16 வயது கூட ஆகவில்லையே என்று சொல்ல, அப்போது சொன்னார் சத்திய பராக்கிரமஹா. தசரதா, ராமனாக பிறந்ததுதான் இப்போது நடந்ததுன்னு சொன்னேன். அதற்காக அவன் அவதரித்தால் அவனுக்கு பராக்கிரமம் இருக்காது முதல் 20 வயசுக்கு. அதற்கு பின்னால் பழகி பழகிதான் பராக்கிரமம் வர வேண்டும் என்பது கிடையாது. சாஸ்திரம் சொல்லும்போது பகவான் அவதரிக்கிறான்னு சொல்றது இல்லையோ, இச்சா கிரகீத அபிமதோரு தேகா என்று சொல்றது. பகவான் ஆசைப்பட்டு தனக்கென்று ஒரு உடலை எடுத்துக்கொண்டு பிறக்கிறார். இச்சா என்றால் ஆசை, இச்சா கிரகீதம், ஆசையாலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு திருமேனி இருக்கும் இல்லையோ, அப்படி சொல்கிறது. அப்ப திருமேனி என்பது அவ்வப்போது உண்டாகும், அவ்வப்போது கழிந்துவிடும். ராமனாக பிறந்தார் என்றால் ஒரு திருமேனியை எடுத்துக்கொள்கிறார். 11,000 ஆண்டுகள் இருந்தார், முடியும் போது அந்த திருமேனியை விட்டு விடுகிறார். கண்ணனாக பிறந்தால் ஒரு திருமேனியை எடுத்துக்கொள்கிறார். 120 சம்பத்சரம் இருந்தார், விட்டால் அந்த திருமேனியை விட்டு விடுகிறார். அதே போல ராமன் பிறந்தார், புது திருமேனி எடுத்துட்டாரோ இல்லையோ, அந்த திருமேனியில் ஒரு 20 வருஷங்கள் வாழ்ந்து அனுபவத்தை பெற்றால்தான் அவருக்கு பெருமை, வீரம் வரும், தைரியம் வரும், நல்ல சக்தி வரும் உண்டானா கிடையாது. அவருடைய கல்யாண குணங்களை அவர் ஆசைப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. கல்யாண குணங்கள் அனைத்துமே இயற்கையாக எப்போதுமே உள்ளன. தேஜோ பல ஐஸ்வர்ய மகாவபோத சுவீரிய சக்தியாதி குணைக ராசிஹி என்று விஷ்ணு புராணத்திலே பராசரர் தெரிவிக்கிறார். இந்த 6 குணங்களும் பகவானை விட்டு பிரிவதே கிடையாது. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். ஞானம் என்றால் சிறந்த அறிவு, சர்வஜன். எந்த உலகத்தின் எந்த மூலையில் எது நடந்தாலும் பகவான் அறிவார், அப்ப ஞானம். பலம் என்றால் அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தி, உலகத்தையே தான் தாங்குகிறாரே, அதற்கு பலம் என்று பெயர். ஐஸ்வர்யம் என்றால் அனைவரையும் இயக்கக்கூடிய சாமர்த்தியம், ஜீவாத்மாக்களுக்கு உள்ளே இருந்து ஒவ்வொரு செயலிலும் நம்மை இயக்குகிறாரோ இல்லையோ, அப்ப அதற்கு ஐஸ்வர்யம் என்று பெயர். ஐஸ்வர்யம், வீரியம். இவ்வளவு காரியம் பண்றாரே, கொஞ்சம் அவருக்கு உடல் தளர்ந்து போகுமோ, ஆயாசம் வந்து விடுவோமால் வீரியம். தான் மாறுவதே கிடையாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொல்றோமே, விகாரம் என்றால் மாறுபாடு. இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்கிறார், அந்த உலகத்தையே தாங்குகிறார் என்றால் கொஞ்சம் மாறுபாடு ஏதாவது உடல்ல வருமோ, இப்படி தூக்கிண்டே இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் கை செவந்து போகுமோனால்
விகாரமே வராது, வீரியம் உண்டு. ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உண்டு. தேஜஸ், எதிரிகள் யார் வந்தாலும் வெல்லக்கூடிய பராக்கிரமம் உண்டு. அப்ப இந்த 6 குணங்களும் பகவானுக்கு நித்தியமானவை. ஆனால் திருமேனி என்பது அவ்வப்போது எடுத்துக்கொள்ளலாம், அவ்வப்போது விட்டுவிடலாம். தசரதன் என்ன நினைத்தான், இவர் மகாத்மான்னு தானே சொன்னார், ஆனால் இப்போதுதானே ராமனாக பிறந்துள்ளார். அப்ப ராமனாக பிறந்து இன்னும் அவனுக்கு பராக்கிரமம் வரலையே, அதனால் அவனை அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் அவன் சத்திய பராக்கிரமன். சத்தியன், சத்தியம் என்றால் என்றுமே இருக்கக்கூடியது என்று பொருள். சத்திய பராக்கிரமன் என்றால் என்றுமே அவனுக்கு பராக்கிரமம் உண்டு, அதை அவனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. அவன் பிறந்த நாள் தொடங்கியே அவனுக்கு பராக்கிரமம் உண்டு, ஆகையால் அவனை அனுப்ப வேண்டும். இன்னொரு அர்த்தம் சொன்னார், சத்திய பர ஆக்கிரம. முன்னாடி எப்படி பிரிச்சோம், சத்திய பராக்கிரமம்னு ஒரு சொல்லு இருக்கோ இல்லையோ, சத்திய பராக்கிரமம் என்றுமே இருக்கக்கூடிய பராக்கிரமத்தை உடையவன் ஒரு பொருள் சொன்னார். இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பெரியங்கோ, சத்திய பராக்கிரமன் இருக்கும் இல்லையோ, சத்திய பர ஆக்கிரம. ஆக்கிரம என்றால் தான் போரிடுவார் என்று. ஆக்கிரமணம் செய்வதுன்னா ஒருத்தரை தாக்குவதோ இல்லையோ, அப்ப பகவான் ஒருவரை தாக்குகிறார். யாரை? சத்திய பரன். என்றைக்குமே பகைவனாகவே ஒருவன் இருந்து விட்டால் அவனை தாக்குகிறார். என்ன பொருள் என்றால், ஒரு முறை ஒருவன் பகைமை பாராட்டி விட்டதற்காக பகவான் தாக்குவது கிடையாது. ராவணனாகவே இருந்தாலும் அவன் திருந்தி வருவதற்கு பல சந்தர்ப்பங்களை பகவான் கொடுக்கிறார். விபீஷணன் சரணம் என்று வந்தார், அப்போது ராவணன் வந்தாலும் அழைத்து கொண்டு வா, நான் சரணமாக இருக்கிறேன்னு சொன்னார். ராவணனுடைய எல்லா ஆயுதங்களையும் முடித்து அவனுடைய தேரையெல்லாம் உடைத்து அவனை தரையில் நிறுத்திவிட்டு இன்று போய் நாளை வான்னு சொன்னாரே, அந்த ராத்திரி உனக்கு மனது மாறிவிட்டால் கூட ராவணனை ஏற்றுக்கொண்டிருப்பார். இப்படி பல வாய்ப்புகளை கொடுத்து அப்போதும் சத்திய பரன், பரன் என்றால் எதிரி, சத்திய பரன் என்றால் என்றுமே மாறாமல் பகைமையோடு இருக்கக்கூடியவர். அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று பார்த்தால் அதற்கு பின்னால் தான் அவரை கொல்கிறான். ஹிரண்யகசிபனுடைய மார்பை பிளந்தாரோ இல்லையோ, அங்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார், உளந்தொட்டு அவன் மார்பை பிடித்து விட்டு தன்னுடைய கையை உள்ள விட்டு தொழாவினாராம். அவனுடைய ஹிருதயத்தில் ஏதாவது ஒரு மூலையில் என்னை பத்தின ஒரு நல்ல எண்ணம் இருக்கா என்று தேடி தேடி பார்த்தார். உளம் தொட்டு அவனுடைய ஹிருதயத்தை தொட்டு தொட்டு பார்த்தார், எங்குமே நல்லெண்ணம் இல்லை. சரி, இவனை கொன்றுதான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து கொன்னாராம். அப்படி சத்திய பராக்கிரமன். தன்னை எப்போதும் யார் பகைவனாகவே பாவிக்கிறார்களோ அவர்களை பகவான் தாக்குகிறான். ராமம் சத்திய பராக்கிரமம், வசிஷ்டோபி மகாதேஜாக. இதை நான் மட்டும் சொல்கிறேன் என்று நினைக்காதே, நான் எப்படி ரிஷியோ அதே போல் வசிஷ்டரும் மிக உயர்ந்த ரிஷி. அவரிடம் கேட்டுப்பார், அவரும் சொல்லுவார். அவருக்கு என்னுடைய காரியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. வசிஷ்டர் இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குலகுரு. அப்ப தசரதனுக்கு எது நன்மையோ அதைத்தான் அவர் கூறப் போகிறார். அந்த வசிஷ்டரிடம் கூட கேட்டுப்பார், உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர், அவரும் சொல்வார் ராமன் தான் பரமாத்மா, ராமம் மகாத்மானம், ராமம் சத்திய பராக்கிரமம் என்று. இது ஒரு பொருள். மற்றொரு பொருள், விஸ்வாமித்திரரும் வால்மீகியும் பகைவர்கள். அவர் 2 பேருக்கும் ரொம்ப பொருத்தம் கிடையாது. இவர் விஸ்வாமித்திரரை வசிஷ்டர் தோற்கடித்து விட்டார். அவருடைய கதை இப்படித்தான் போறது. விஸ்வாமித்திரர் ஒரு அரசனாக இருந்தார். அப்போது தன்னுடைய படையோடு சேர்ந்து, பெரிய படை அனைத்தையும் அழைத்து கொண்டு ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது நடுவில் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் வந்து தங்கினார்கள். வசிஷ்டரிடத்தில் ஷபலா என்று ஒரு மாடு இருந்தது. அது அந்த காமதேனுவை போல. வசிஷ்டர் எதை கேட்டாலும் அந்த பசு கொடுத்து விடும். வசிஷ்டர் பார்த்தார், பெரிய சேனை வந்துள்ளது, அவர்கள் அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும். சபலாவிடம் சென்றார், பிரார்த்தித்தார். இத்தனை பேருக்கு என்னென்ன உணவு, உண்பதற்கு என்னவோ, பருகுவதற்கு என்னவோ அனைத்தையும் நீ கொடுக்க வேண்டும். கடகட கடகடன் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்து விட்டது அந்த பசு. விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பசு என்னிடத்தில் இருந்தால் ராஜ்யம் சுபிக்ஷமாக இருக்குமே, அந்த பசுவை கொடுக்க வேண்டும்னு வசிஷ்டரிடத்தில் கேட்டார். வசிஷ்டர் கொடுக்க முடியாது, அது எனக்காக பிரம்மாவாலே கொடுக்கப்பட்டது, அதை உலகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தலாமே தவிர உம்முடைய ஆசைக்காகலாம் பயன்படுத்த முடியாது, ஆகையால் நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். விஸ்வாமித்திரருக்கு கோபம். அவரோட சண்டைக்கு போயிட்டார் அந்த பசுவை மீட்பதற்காக. அவருக்கு ஒண்ணுமே கட்டமில்லை. வசிஷ்டர் பிரம்ம ரிஷி. அவ கையில பிரம்ம தண்டம்னு ஒன்று இருக்குமா, ஒரு குச்சி வைத்திருப்பார்கள். அந்த பிரம்ம தண்டத்தை கொண்டு விஸ்வாமித்திரரையே தோற்கடித்து விட்டார். இவர் எத்தனை அம்புகள் எய்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய பிரம்மதண்டத்தாலே வீழ்த்தி விஸ்வாமித்திரரையே தோற்கடித்து விட்டார். விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோபம்.
எப்படி இவர், நான் பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய படையோடு உள்ளேன், என்னை இவர் தோற்படித்தது ஒரே காரணம் தானே, அவர் பிரம்ம ரிஷி என்பதால், நான் சாதாரணமான ராஜா, அப்ப நானும் பிரம்ம ரிஷியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தார். முதல்ல கிழக்கு மூலைக்கு போனார், அங்கு ஒரு 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். இந்திரனுக்கு பிடிக்கவில்லை, அங்கு மேனகை என்கிற அப்சரஸை அனுப்பினான். அவரிடத்தில் விஸ்வாமித்திரர் காதல் கொண்டார், பல ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்தார். அப்ப தாம் பண்ண தவமெல்லாம் போயிடுத்து. 1000 வருஷங்கள் தவம் செய்து ஒரு புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தார். அது அனைத்தையும் விட்டு அந்த பெண்ணிடம் ஆசை கொண்டு அவளோடு இல்வாக்கு இருந்தார். அப்ப செய்த புண்ணியம் எல்லாவற்றையும் இழந்தார். சரின்னு புரிஞ்சுண்டு மறுபடியும் தெற்கு வந்தார். அங்கு வந்து தான் தவம் செய்ய தொடங்கினார். இந்திரன் பார்த்தான், ரம்பா என்கிற அப்சரஸை அனுப்பினான். இப்ப ஆனா முழிச்சுட்டார். ஆனால் என்ன தவறு செய்தார், அவளிடத்தில் காதல் கொள்ளவில்லையே தவிர இந்திரன் தான் அனுப்பினான் என்று தெரிந்தபடியால் ரம்பைக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சாபம் கொடுத்தாலும் தன்னுடைய தவ வலிமை குறைந்துவிடும். அப்ப இந்த 1000 வருஷம் பண்ண தபஸும் வீணாக போயிற்று. இன்னொரு பக்கம் போனார், மறுபடியும் தபஸ் செய்ய தொடங்கினார். அங்குதான் திரிசங்கு என்று ஒரு அரசன் வந்தான். அந்த திரிசங்கு ராஜாவாக இருந்தான். ஒரு ரிஷியினுடைய சாபம். அவனுக்கு என்ன ஆசை, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. அப்போது வசிஷ்டரிடம் சென்று அவன் கேட்டான், என்னை சொர்க்கத்தை அனுப்புவதற்கு யாகம் செய்ய வேண்டும் என்று. என்னால் இப்பொழுது முடியாது என்று அவர் சொல்லி மறுத்து விட்டார். அவர் மறுத்தவுடன் வசிஷ்டருடைய குமாரர்கள் இருப்பாளே, அவருடைய பிள்ளைகளிடம் சென்று, உங்கள் தகப்பனார் மறுத்து விட்டார், நீங்கள் செய்து கொடுங்கள்னு சொன்னார். தகப்பனாரே மறுத்தால் நானும் செய்ய மாட்டேன்னு சொன்னார்கள். அவருக்கு கோபம். அவர்களை தாக்க போக அவர்கள் இவரை சபித்து விட்டார்கள். நீ சண்டாளனாக ஆகிவிடுவாய், ராஜாவாக இருக்க மாட்டாய்னு சொன்னா உடனே சண்டாளனாக மாறிவிட்டார். அவர் மறுபடியும் விஸ்வாமித்திரரிடத்தில் ஓடி வந்தார். எப்படியாவது எனக்கு இந்த நிவிருத்தி செய்து கொடுக்க வேண்டும், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று. அதற்காக இவர் யாகம் செய்து அந்த திரிசங்குவை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்தார். சொர்க்கத்தில் யாரும் அவனை ஏற்பதாக இல்லை. தேவேந்திரன் அங்கிருந்து பிடித்து தள்ளிவிட்டான். திரிசங்கு சொர்க்கத்திலிருந்து கீழே விழுகிறார். விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையாலே அந்தரத்திலேயே நிறுத்தினார். ஆகாசத்திலேயே திரிசங்குவை நிறுத்தி, அந்த சொர்க்கத்தில் ஏற்க மாட்டேன் என்கிறீர்கள், கவலை வேண்டாம், திரிசங்குவுக்கு நான் தனியா ஒரு சொர்க்கத்தை படைக்கிறேன். அந்த சொர்க்கத்துல தானே அவனை அனுமதிக்க மாட்டீர்கள். திரிசங்குவுக்கென்றே தனியா ஒரு சொர்க்கம் படைச்சார். அதான் திரிசங்கு ஸ்வர்க்கம், திரிசங்கு ஸ்வர்க்கம்னு சொல்லுவா. ஏற்கனவே பல முறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் யோசித்து இதெல்லாம் வேண்டாம், நான் புதுசா ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இது என்ன திரிசங்கு ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவா. அவர் ஸ்வர்க்கமே இந்த ஸ்வர்க்கம் வேண்டாம், வேறு ஸ்வர்க்கம் உனக்காக சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு செய்தாரா, அதில் சாபம் கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கே சாபம் கொடுக்க நேர்ந்தது. இதையெல்லாம் செய்தபடியால் மறுபடியும் தவத்தை இழந்தார். கடைசியில் வடக்கு திசையில் சென்று எந்த ஆசைக்கோ கோபத்துக்கோ இடம் கொடுக்காமல் தவம் செய்து ராஜாவாக இருந்தவர் ராஜ ரிஷியாக ஆனார். அதிலிருந்து ரிஷியாக ஆனார். அதிலிருந்து மகரிஷியாக ஆனார். அதிலிருந்து பிரம்ம ரிஷியாக ஆனார். இத்தனைபடி தாண்டி 1000 வருஷம் 10,000 வருஷம் தவம் செய்து கடைசியில் பிரம்ம ரிஷியாக ஆகி பிரம்மாதான் பட்டம் கொடுக்க வேண்டும். நான்முகக் கடவுள் தான் வந்து, உம்முடைய தபஸாலே நான் சந்தோஷப்பட்டேன், நீர் இனி பிரம்ம ரிஷியாக இருக்கலாம்னு சொல்லணும். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் சொன்னால் போராது, வசிஷ்டர் வாயாலே எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வேண்டும் என்று சொல்ல வசிஷ்டரும் உகந்தார். எப்ப இவ்வளவு தபஸ் பண்ணி செய்தீரோ, நீர் என்னிடத்தில் பட்ட அபசாரத்தை நான் மன்னித்து விடுகிறேன், நீரும் பிரம்ம ரிஷி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வசிஷ்டர் கூறினார். இதுதான் விஸ்வாமித்திரருடைய கதை. இப்ப அதை சொல்லுகிறார். இந்த வசிஷ்டருக்கு எனக்கும் ரொம்ப பொருத்தம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவரால் என்னை மறுத்து சொல்ல முடியாது. ராமன் பரமாத்மா, மகாத்மா, சத்திய பராக்கிரமன் என்கிற விஷயத்தை எனக்கு வேண்டியவர் அல்ல வசிஷ்டர் என்பது மட்டும் அல்ல, எனக்கு வேண்டாதவரே வசிஷ்டர். ஆனால் அவராலும் இல்லை என்று சொல்ல முடியாது. வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக. உன்னுடைய சபையில் வேறு யாரெல்லாம் சிறந்த ரிஷிகளோ யாரை வேண்டுமானாலும் கேட்டுப்பார், நான் சொன்ன விஷயத்தை மாற்றி சொல்ல மாட்டார்கள் என்று விஸ்வாமித்திரர் தசரதனுக்கு புரிய வைத்தார். வசிஷ்டரும் தசரதனிடம் சென்று உபதேசித்தான். உன்னுடைய பிள்ளையின் நல்லதுக்காகத்தான் அவர் கூறுகிறார், அவனை கொடுத்து விடு, ராமனை அவரிடத்தில் கொடுத்து விடு, அவனுக்கு நன்மை ஏற்படும் என்று வசிஷ்டரும் சொல்ல தசரதனும் ஏற்றுக்கொண்டான். ததௌ குஷிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. ஆனந்தத்தோடு, மனசு கஷ்டத்தோடு கொடுக்கவில்லை, ஆனந்தத்தோடு நம் பிள்ளையின் நன்மைக்காகத்தான் இவர் கூறுகிறார் என்று புரிந்து கொண்டு ததௌ ராமனை கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. ராமனை அனுப்பினான்.
அனுப்பி வைத்தான், அழைத்தான், எதுவுமே இல்லை. ஒரு பொருள் இங்க இருந்தா எப்படி ஒருத்தருக்கு எடுத்து கொடுப்போமோ அதை போல் ததவ் எடுத்து கொடுத்தார். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நப்பின்னையை பற்றி பாடுகிறாள். உக்கம் தட்டொளி, எனக்கு கண்ணாடி வேண்டும், அதற்கு மேலே ஒரு இந்த ஒரு தட்டு வேண்டும், இதை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உக்கமும் தந்து தட்டொளியும் தந்து உன் மணாளனையும் தந்து. நப்பின்னைக்கு கண்ணன் எவ்வளவு பவ்யமானவர், அடங்கினவர் என்றார். ஒரு கண்ணாடியை எடுத்து நப்பின்னை எப்படி கொடுக்கலாமோ அதை போல் கண்ணனையே எடுத்து கொடுத்து விடலாமா. உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனையும் தந்து என்று ஆண்டாளுடைய பாசுரம். அப்படி அடிபணிந்து இருப்பது போல்தான் ராமனும் தசரதனிடத்திலே. ராமனுக்கு தசரத குமாரன், சக்கரவர்த்தி திருமகன், சக்கரவர்த்தி திருமகன் சொல்லுவா. சம்பிரதாயத்தில் ராமன் என்றோ ராகவன் என்றோ தாசரதி என்றோ சொல்வது கிடையாது. புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னால் சக்கரவர்த்தி திருமகன், சக்கரவர்த்தி திருமகன் இருக்கும். ஏனென்றால் அதுதான் அவருக்கு பிடித்தது. தசரதனுடைய குமாரன். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். யாராவது தான் யார் என்று கேட்டால் நான் ராமன் தசரதனுடைய குமாரன் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். ஆகையால் அப்படி விதேயனாக இருந்தபடியால் ததௌ குஷிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. விஸ்வாமித்திரர் ராமனை மட்டும்தான் கேட்டார். ஆனால் தசரதன் லக்ஷ்மணனோடு சேர்த்து ராமனை கொடுத்து விட்டான். பிரிக்க முடியாது, இவர்கள் இருவரையும் பிரிக்க முடியாது. அப்ப இருவரையும் கொடுத்தார். விஸ்வாமித்திரர் இருவரையும் அழைத்து கொண்டு அயோத்தியிலிருந்து புறப்பட்டார். முதலிலே ஓரிடத்தில் சரையூ நதி கரையிலே அவர்கள் தங்கினார்கள். அன்று இரவு உறங்கிவிட்டு அடுத்த நாள் காலை ராமனும் லக்ஷ்மணனும் தூங்குகிறார்கள். அவர்களை துயில் எழுப்ப வேண்டும், திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும். விஸ்வாமித்திரர் வந்தார். அவர் ரிஷி, 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டார். இந்த பசங்கள் சின்ன குழந்தைகள் தானே, ஆகையாலே எழுப்புகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜாகா, கௌசல்யை பெற்றெடுத்த சிறந்த மகனே எழுந்திருப்பாய் என்று பாடினார். ஏன் கௌசல்யை மட்டும்தான் பெற்றாளான்னு, தசரதன் பெறவில்லையா? ஏன் கௌசல்யை வைத்து சொல்கிறார் என்றால், ராமனுக்கு கௌசல்ய இடத்தில் அவ்வளவு ஆசை. ராமனுக்கு பொதுவாகவே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருந்தாரே தவிர தந்தையை விட தாயினிடம் ஆசை அதிகமா. அம்மாவுக்கு செல்லமா அப்பாவுக்கு செல்லமான்னு கேட்கிறோமே, ராமன் அம்மாவுக்குத்தான் செல்லமானவர். எப்படி தெரியறதுனால், காட்டுக்கு புறப்பட்டாரோ இல்லையோ, செல்லும் பொழுது என்ன காரணம் சொன்னால், பிதுர்வச்சன நிர்தேசாத்து கைகேயா பிரிய காரணாத்து. எதற்கு ராமன் காட்டுக்கு சென்றான் என்றால், கைகேயிக்கு அதில் விருப்பம், அதற்காக சென்றான்னு வால்மீகி சொல்லுகிறார். அப்ப சிறிய தாயாருடைய விருப்பத்தை அவ்வளவு பெரியதாக மதிக்கிறவன் தன் தாயை எவ்வளவு உயர்ந்தவளாக வைத்திருப்பான். அப்ப கௌசல்யக்கு தான் ராமனிடத்தில் பிரியம் அதிகம், ராமனுக்கும் கௌசல்ய இடத்தில் பிரியம் அதிகம். அதனால் கௌசல்யா சுப்ரஜாகான்னு சொன்னார். மற்றொன்று மாத்ரு தேவோ பவ. ஒரு மகனுக்கு முதல் தெய்வம் யார் என்றால் தாய்தான் தெய்வம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப அவனுடைய பிள்ளையாகத்தான் பார்க்க வேண்டும். மேலும் தசரதன் ராஜா என்னதான் இருந்தாலும் விஸ்வாமித்திரர் வந்தார், பிள்ளையை கொடு என்று கேட்டார். வசிஷ்டரும் ஒப்புக்கொண்டார், மற்றவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். சரி என்று ராஜா கொடுத்து விட்டார். அவன் இப்படி முடிவெடுக்கலாம். 60,000 ஆண்டுகள் கழித்து தவம் செய்து பெற்ற ஒரே ஒரு பிள்ளையை ஒரு முனிவர் வந்து கேட்டார்னு உடனே கொடுத்தாளோ யசோதை. தடுத்திருக்கலாமே, நான் தான் தாய், என்னை மீறி அனுப்ப முடியாது. யாரோ ரிஷி வந்தாராம், கேட்டாராம், இவரு வாக்க கொடுத்துட்டேன்னு பிள்ளைய கமிச்சார்னா ஒற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒப்புக்கொண்டு அனுப்பினாளோ இல்லையோ, அதற்கு நன்றியோடு விஸ்வாமித்திரர் தெரிவித்தார். கௌசல்யா சுப்ரஜாகா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. விடியற்காலை பொழுது வந்துவிட்டது, நீ எழுந்திருப்பாய். உத்திஷ்ட நரசார்தூல. நரர்கள் மனிதர்களுக்குள்ளே புலி போன்றவனே, நீ எழுந்திரு. இன்னும் தேவ காரியங்கள் என்னென்ன நித்திய அனுஷ்டானம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும், எழுந்திரு என்று விஸ்வாமித்திரர் கூறினார். ராமனும் எழுந்தான். அங்கிருந்து புறப்பட்டு அடுத்ததாக சரையூ நதியும் கங்கையும் கலக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார்கள். அந்த இடத்துக்கு காமாசிரமம் என்று பெயர். அந்த கதையை கேட்கிறார். ஒரு ஆச்சரியம் என்னன்னால், இவர்கள் இங்கிருந்து மிதிலை வரைக்கும் செல்கிறார்களோ இல்லையோ, முதல்ல விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காக செல்லுகிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு மிதிலா தேசம் ஜனகனுடைய மாளிகை வரைக்கும் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது வழியெங்கும் ஒவ்வொரு நாள் இரவும் விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கதை சொல்றார்.
12 வயசு பசங்க தானே, சின்ன பசங்கள். வெளியில பார்த்த உடனே இது என்ன நதி, இது எப்படி வந்தது, இது என்ன ஆசிரமம், இங்கு யார் இருக்கிறார்கள், இது யாரு, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னு கேள்வியா ராமன் கேட்கிறார். ஒவ்வொன்றுக்கும் பதில் உரைக்கிறார் விஸ்வாமித்திரர். இந்த இடத்துல சொன்னார், இந்த இடத்துக்கு காமாசிரமம் என்று பெயர். இங்கு சிவனும் பார்வதியுமாக இருந்து தங்களுடைய பக்தர்களோடு தவம் செய்தார்கள். அப்போது மன்மதன் அவரிடத்திலே அபச்சாரப்பட்டான். தன்னுடைய கண்ணாலே மன்மதனுடைய உடலை எரித்து விட்டார். அனங்கன், மன்மதனுக்கு அனங்கன் அனங்கன் என்று பெயர். தன்னுடைய அங்கங்கள் உடலை எல்லாம் இழந்து விட்டாரோ இல்லையோ, ஆகையாலே அவனுடைய பெயராலே காமாசிரமம் என்று இது வழங்கப்படுகிறது. காமதேவதைன்னு சொல்லுவா, மன்மதன் சொல்லுவா, அனங்கன் என்றும் பெயர் உண்டு. அப்ப அவன் பெயராலே காமாசிரமம் என்று வழங்கப்படுகிறது. அங்கு ஒரு நாள் இரவு தங்கினார்கள். அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு சென்றார்கள். அங்குதான் தாட்டகையினுடைய வனம். முதலில் புறப்பட்டது தாட்டகையை முதலில் கொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் யாகத்தை ரட்சிக்க வேண்டும். தாட்டகையினுடைய வனத்துக்கு சென்றார்கள். தாட்டகையை கண்டார்கள். விஸ்வாமித்திரர் தாட்டகையினுடைய கதையை சொன்ன. ஒரு சுகேது என்று ஒரு யக்ஷன் இருந்தான். அவன் நல்லவனாகத்தான் இருந்தான். அவன் பல நாட்களாகியும் குழந்தை இல்லாதபடியால் பிரம்மாவை நோக்கி தவம் செய்து ஒரு பெண்ணை பெற்றெடுத்தான். அவளுக்கு தாட்டகா என்று பெயர். பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலே அவளுக்கு 1000 யானைகளுடைய பலம் உண்டாம். அந்த தாட்டகையை சுந்தன் என்று ஒரு யக்ஷனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் இருவருக்கும் மாரீச்சன் சுபாகு என்று 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அந்த சுந்தன் என்பவன் இறந்து விட்டான். அதற்கு பிறகு தாட்டகை அகஸ்தியர் என்ற முனிவரோடு சண்டைக்கு சென்றார். தாட்டகையும் மாரீச்சனும் அகஸ்தியரோடு சண்டைக்கு சென்றார்கள். அகஸ்தியர் தன்னுடைய மாரீச்சன் ராட்சசனாக மாறிவிட்டான். தாட்டகைக்கு கோரமான ஒரு உருவத்தை கொடுத்து நீ இந்த காட்டிலேயே இருக்காது என்று சொல்லி சாபம் இட்டு விட்டார். அதனால் அங்கு இருந்த வாழ்ந்து வந்தாள். அப்ப லக்ஷ்மணனையும் ராமனையும் அழைத்து வந்து தாட்டகையை இப்போது கொல்ல வேண்டும், பெண்ணை கொல்ல வேண்டுமே என்று ராமா வருந்தாதே. முதல் முறையாக போர் செய்ய போகிறோம், ஒரு பெண்ணினிடத்திலா போர் செய்ய வேண்டும், அவளை கொல்ல வேண்டுமா என்று தயங்கினார். இவளை பார்த்து இந்திரனே நடுங்குகிறான். உன்னை விட்டால் யாராலும் இவளை ஜெயிக்க முடியாது, பெண் என்று பார்க்காதே, நீ யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல முதலிலே அவளை கொல்வதற்கு ராமன் முயற்சியே செய்யவில்லை. முதல்ல தன்னுடைய வில்லு இருக்கொல்லையோ, வில்லினுடைய நாணை இழுத்து விட்டார். அதிலிருந்து சப்தம் வருமே, அந்த சத்தத்தை கேட்டு தாட்டகை ஓடி வந்தாள். அவளை பார்த்தால் பெரிய உருவம். காரை காரை என்று ஒரு ஆபரணம் உண்டு, கழுத்துல காரை என்று ஸ்திரீகள் எல்லாம் ஒரு ஆபரணம் அணிவார்களாம். அந்த காரைக்கு ஏதோ முத்துகளை வச்சோ ஏதோ ஒன்றத்தை வச்சு செய்யணும். அந்த தாட்டகை ஒரு காரை அணிந்திருந்தாள். அது எப்படி இருக்கும்னால் 100 யானைகள், ஒரு யானையினுடைய துதிக்கையையும் இன்னொரு யானுடைய வாலையும் சேர்த்து கட்டியிருக்குமா. அந்த யானுடைய தும்பிக்கையும் இன்னொரு யானையுடைய வாலையும் சேர்த்து கட்டியிருக்குமா. இப்படியே யானைகளை சேர்த்து கட்டி 100 யானைகளை சேர்த்து கட்டி காரைன்னு அவள் அணிந்திருந்தாளாம். அப்போ ஒரு யானை எவ்வளவு பெருசு, 100 யானையை கட்டினா எவ்வளவு பெருசு இருக்கும், சேர்த்தா அவளுடைய கழுத்து அவ்வளவு பெருசு. அப்போ உருவம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும். அவ்வளவு பெரியவளாக சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். வராகாவதாரம் பகவான் செய்தாரே, அவர் காலில் ஒரு சிலம்பு அணிந்திருந்தாராம். சிலம்புனா உள்ள சின்ன சின்ன கல் இருக்குமோ இல்லையோ, நடக்கரைச்சி அப்பதானே சத்தம் வரும் சல்லு செல்லுன்னு. அந்த கல்லுக்கு எங்க கல்லு கிடைச்சதுனால் மேருமலையை கொண்டு வந்து கல்லா உள்ள போட்டு வச்சிருந்தாளாம். மேருமலை தான் உலகிலேயே பெரிய மலைன்னு புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த மலை வராக பெருமானுடைய சிலம்புக்குள்ளே ஒரு கல்லாக இருக்கும் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர். அதை போல் இவளும் பெரியவளாக இருந்தாள். ராமனை கொல்வதற்காக வந்தாள். முதலில் ராமன் கைகளை 2ஐயும் வெட்டிவிட்டார், கொல்லவில்லை. அப்ப மறுபடியும் விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா இப்போது கருணை காட்டாதே, சாயங்கால பொழுது வந்து விட்டது, சந்தியா காலம் வந்துவிட்டால் ராட்சசர்களுக்கு பலம் ஏறிவிடும், அதற்கு பிறகு இன்னும் கடினமாகிவிடும் அவர்களை கொல்வது, அதனால் இப்போதே கொன்றுவிடு என்று சொல்ல ராமனும் அம்பை எய்தான், தாட்டகையை கொன்று முடித்தான். அங்கிருந்து புறப்பட்டார்கள். அடுத்து சித்தாசிரமம், இதுதான் வாமனாவதாரம் நடந்த இடம். மகாபலியினிடத்திலிருந்து தான் பிக்ஷை எடுப்பதற்காக பகவானே வாமனாவதாரம் செய்தாரே, அவர் தபஸ் பண்ண இடம் அந்த சித்தாசிரமம் என்பது. அங்குதான் விஸ்வாமித்திரர் இப்போது யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு சென்றார்கள்.
6 நாட்கள் பகலும் இரவும் ராமன் யாகத்தை காத்தான். கடைசி நாளன்று மாரீச்சன் சுபாகு என்று இருவரும் வர மாரீச்சனை ஒரு அம்பாலே கடலிலே சென்று தள்ளிவிட்டான். அந்த இடத்திலிருந்து 100 யோஜனைகள் தள்ளி ஒரு கடலிலே அவன் விழும்படிக்கு ஒரு அம்பாலே அவனை தள்ளிவிட்டான். சுபாகுவை மற்றொரு அம்பாலே பகவான் கொன்றே விட்டார். அப்ப தாய் தாட்டகை அவரை கொன்று விட்டார். 2 மகன்கள், ஒருவர் மாரீச்சன் அவரை ஓட்டி விட்டார், மற்றொரு மகன் சுபாகு அவரை கொன்று விட்டார். இதுவும் முடிந்தது. விஸ்வாமித்திரருடைய யாகத்தையும் ரட்சித்தாகிவிட்டது. அங்கிருந்து புறப்பட்டு அனைவரும் மிதிலைக்கு செல்லலாம் என்று பேசினார்கள். இந்த இடத்தில் தாட்டகை, மாரீச்சன், சுபாகுன்னு பார்த்தோம் இல்லையோ, இதெல்லாம் கதாபாத்திரங்கள். இதற்கு உள்ளே என்ன பொருள் என்றால், தாட்டகை என்பவள் தான் அஞ்ஞானத்தினுடைய வடிவம். அறிவின்மைன்னு இருக்கே, நம்மை பற்றி நமக்கு தெரியவில்லை, பகவானை பற்றி தெரியவில்லை. இந்த அறிவின்மை தான் தாட்டகைன்னு வச்சுக்கோங்க. அந்த அறிவின்மைக்கு 2 மகன்கள் உண்டு. ஒன்று பூர்வாகம், மற்றொன்று உத்தராகம். அதாவது நாம் சரணாகதி செய்கிறோம் இல்லையோ, பகவானுடைய திருவடிகளை பற்றி விடுகிறோம். பற்றிவிட்டால் அவர் ஒரு நாள் நமக்கு மோட்சம் கொடுப்பார். எப்போது இந்த உயிர் பெறுகிறதோ, இந்த பிறவி முடியும் போது மோட்சம் கொடுக்க போகிறார். அப்போது இந்த கிமு கிபின்னு சொல்றாளோ, அதே போல சரணாகதிக்கு முன், சரணாகதிக்கு பின் என்று 2ஆக பிரித்து கொள்ள வேண்டும். சரணாகதி செய்வதற்கு முன்னால் நான் என்னென்ன பாபங்களை செய்தேனோ அதுவும் அஞ்ஞானத்தாலே செய்தது. சரணாகதிக்கு பின்னால் என்னென்ன பாபங்கள் செய்கிறேனோ அதுவும் அஞ்ஞானத்தாலே செய்தது. இந்த 2ஐயுமே பகவான் ஒழித்து விடுகிறார். என்ன ஒரே ஒரு வேற்றுமை என்றால், சரணாகதிக்கு முன்னால் நான் செய்த பாபங்களை எல்லாம் ஒரு நெருப்பிலே பஞ்சை போட்டால் எப்படி எரிந்து போகுமோ அதை போல் பகவான் எரித்து விடுகிறார். தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே. எப்படி ஒரு நெருப்பில் பஞ்சை இட்டால் எரிந்து போகுமோ அதை போல் ஒரு சரணாகதன் சரணாகதி செய்வதற்கு முன்னால் என்னென்ன தீவினைகள் எல்லாம் செய்தாரோ அது அனைத்தையும் பகவான் எரித்து விடுகிறான். சரி சுவாமி, சரணாகதிக்கு அப்புறம் தப்பு பண்ணா சம்சாரத்தில் தான் இருக்கும். நாம் ஒன்றும் சர்வஜர்கள் அல்ல, ஆழ்வார்கள் அல்ல. அப்போ தமக்கு தெரியாமலோ தெரிந்தோ தவறுகள் ஏற்படத்தான் போகின்றன. அதை என்ன செய்வார் என்றால், ஒரு தாமரை இலையிலே தண்ணீர் இருந்தாலும் எப்படி ஒட்டாமல் இருக்குமோ அதே போல நாம் செய்யும் பாபங்கள் நம்மை தாக்காதபடிக்கு விலக்கி விடுகிறார். அழிப்பது கிடையாது. முன்னால் செய்த பாபங்களை அழித்து விடுகிறார், பின்னால் செய்ய போகும் பாபங்களை விலக்குகிறார். இது 2 திருஷ்டாந்தமா? அதைத்தான் இந்த இடம் காட்டுகிறது. தாட்டகை என்பவள் தான் அஞ்ஞானம். அவளுக்கு 2 குழந்தைகள், மாரீச்சன், சுபாகு என்று. தாட்டகை அஞ்ஞானம், மாரீச்சன் தான் பின்னால் செய்ய போகிற பாபங்கள். சுபாகு என்பவன் தான் சரணாகதிக்கு முன்னால் செய்த பாபங்கள். பகவான் என்ன பண்ணார்? தாட்டகையை கொன்று விட்டார். அப்போ நம்முடைய அஞ்ஞானத்தை பகவான் போக்குகிறான்னு அர்த்தம். அஞ்ஞானத்தால் வந்த 2 விஷயங்கள் என்ன? சரணாகதிக்கு முன் செய்த பாபங்கள், அதை அழித்து விடுகிறாரா? சுபாகுவை பகவான் கொன்று விட்டார். சரணாகதிக்கு பின் செய்யும் பாபங்களை விலக்கி விடுகிறாரா? மாரீச்சனை கொல்லவில்லை, ரொம்ப வெகு தூரத்தில் சென்று கடலிலே தள்ளிவிட்டார். அப்ப தாட்டகையை கொன்று, சுபாகுவை கொன்று, மாரீச்சனை உயிரோடு எங்கேயோ தள்ளிவிட்டார் என்றால் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குகிறார். போக்கினால் சரணாகதி செய்வோம். சரணாகதன் சரணாகதிக்கு முன்னால் செய்த பாபங்களை அழித்து விடுகிறார், சுபாகுவை கொன்றது போலே. அதற்கு பின்னால் செய்யும் பாபங்களை நம்மை தாக்காமல் விலக்கி விடுகிறார், மாரீச்சனை ஓட்டி விட்டது போலே. இந்த தத்துவார்த்தத்தை இந்த ஒரு கட்டம் காட்டுகிறது என்று பெரியவர்கள். அப்ப என்ன சுவாமி, கதாபாத்திரம் எல்லாம் பொய்யா? இந்த கதையை சொல்றதுக்காக, இந்த தத்துவத்தை சொல்றதுக்காக ஏற்படுத்தினாலான்னு கேட்க வேண்டாம். ராமாயண கதையில் இந்தந்த விஷயத்தில் இது இருக்குன்னு சொன்னா நாளைக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ. வெறுமை இதெல்லாம் சொல்லாமல் சரணாகதன் சரணாகதி செய்தவுடன் முன் பாபங்களை எல்லாம் எரித்து விடுகிறார், பின் பாபங்களை எல்லாம் தள்ளிவிடுகிறார்னு சொல்றதை விட, தாட்டகை 2 மகன்கள், ஒருவனை ஓட்டிவிட்டார், ஒருவனை கொன்றார். தாட்டகையை கொன்றார்னு சொன்னால் ஒரு கதையோடு தத்துவத்தை சேர்த்து கொடுப்பதுதான் இதிகாசங்களுடைய ஏற்றமே. வெறும் உபனிஷத்தை பற்றி புரிந்து கொள்வதை விட இதிகாசங்களை கொண்டு ஏன் படிக்க வேண்டும்னு சொல்றானால் நமக்கு எளிமையாக புரியக்கூடியதாக இருக்கும். இப்படி மாரீச்சன், சுபாகு இருவரையும் கொன்றார்கள். அங்கிருந்து புறப்பட்டு மிதிலா தேசத்துக்கு செல்ல வேண்டும். வழியில் பல கதைகள், கங்கை எப்படி வந்ததுன்னு கதையை தெரிவிக்கிறார் விஸ்வாமித்ரர். பகீரதன் தவம் செய்து அந்த கங்கையை கீழே அழைத்து வந்தார். அதை பார்ப்பதற்கு சமயமில்லை. மேலே இன்னொரு நாள் சமயம் வாய்க்கும் பொழுது பார்க்கலாம் கங்கையினுடைய கதை. அதே போல மேலே எப்படி ஸ்கந்தன்
முருகன் சொல்றோமே, அந்த தேவகுமாரன், அந்த குமாரனான முருகன் எப்படி தோன்றினார், அதே போல மருத்துக்கள் 7 மருத்துக்கள் எப்படி தோன்றினார்கள், இந்த கதையெல்லாம் விஸ்வாமித்திரர் ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தையை உட்காத்தி வச்சு கதை சொல்றார் விஸ்வாமித்திரர். அனைத்தையும் கேட்டு மிதிலைக்கு சென்றார்கள். சென்றவுடன் அங்கு இருந்த கொடிகள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அங்க நிறைய கொடிகளை ஏற்றி வைத்திருந்தார்கள். அந்த கொடி அசையறதை பார்த்தால் ராமனை வா வா என்று அழைப்பது போல் இருந்தான். கம்பராமாயணத்தில் தெரிவிக்கிறார். உள்ளே சென்றார்கள். முதலில் ஜனகன் வந்தான். வந்து இவர்களை வரவேற்று அமர்த்தி செய்ய வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்தார். அதற்கு அவனோடு கூட தசரதனுக்கு எப்படி வசிஷ்டர் தான் குலகுருவோ, அதே போல ஜனகனுக்கு யார் குரு என்றால் சதானந்தர் என்று ஒருவர் இருந்தார். அந்த சதானந்தரிடத்தில் ராமனுடைய பெருமைகளை எல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொண்டு வந்தார். தசரதனுடைய மைந்தன் இவர்கள் ராமனும் லக்ஷ்மணனும் வசிஷ்டரிடத்தில் படித்தார்கள். என்னுடைய யாகத்தை காப்பதற்காக அழைத்து வந்தேன். இவர்கள்தான் தாட்டகையை கொன்னார்கள், இவர்கள்தான் மாரீச்சனை ஓட்டிவிட்டார்கள், இவர்கள்தான் சுபாகுவை கொன்னார்கள் எல்லாம் சொல்லிண்டே வந்தார். சதானந்தர் சட்டையே பண்ணல. அவர்களை நிமிர்ந்து பார்த்து ஒரு மரியாதையோடு பார்க்கவே இல்லை. விஸ்வாமித்திரர் யோசித்தார், சரி இவருக்கு சம்பந்தம் இல்லாததை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இவருக்கு சம்பந்தப்பட்டதை சொல்லுவோம்னு சட்டென்று சொன்னார். உம்முடைய தாயாரான அகல்யைக்கு இந்த ராமன் தான் முக்தி கொடுத்தான்னு சொன்னார். இந்த சதானந்தர் யார் என்றால் கௌதமருக்கும் அகல்யைக்கும் பிறந்த பிள்ளை. அந்த அகல்யா ஆசிரமம் மிதிலைக்கு முன்னாடி தான் உள்ளது. ராமன் காமாசிரமம் வந்தார். சித்தாசிரமத்திலே யாகத்தை சம்ரக்ஷணம் செய்தார். அங்கிருந்து புறப்பட்டு மிதிலைக்கு வரும் வழியில்தான் கௌதமருடைய ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு விஸ்வாமித்திரர் அந்த ஆசிரமத்தின் கதையை சொல்லுகிறார். கௌதமரும் அகல்யையும் கணவன் மனைவி அவர்கள் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை கௌதமர் வெளியே குளிப்பதற்கு சென்றிருந்த போது தேவேந்திரன் அவனுக்கு இந்த அகல்யின் பேரிலே ஆசைப்பட்டு அவன் அந்த ரிஷியினுடைய வேஷத்தை இட்டுக்கொண்டு, தான் கௌதமருடைய வேஷத்தை இட்டுக்கொண்டு வந்து அகல்யோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அகல்யையும் ஒப்புக்கொண்டாள். முடித்து விட்டு இவன் வெளியே செல்லும் பொழுது கௌதமர் வந்து விட்டார். வந்து இந்திரன் தான் வேடமிட்டு அனசூயையும் ஏமாற்றி உள்ளான் என்று புரிந்தார். அவனுக்கும் நீ ஆண்மை இல்லாமல் போவாய் என்று இந்திரனுக்கும் சாபத்தை கொடுத்தார். அகல்யைக்கும் நீ எப்ப தவறு செய்தாயோ கல்லாக ஆகிவிடுவாய், கல்லாக இருந்து பல வருஷங்கள் கழித்து ராமன் வரும்பொழுது அவனுடைய திருவடி பட்டால் நீ மறுபடியும் சாப விமோசனம் பெற்று என்னை வந்து அடையலாம், சொர்க்கத்தை அடையலாம் என்று சபித்து விட்டார். அப்போலேருந்து அவ காத்துட்டு இருக்கா. இப்ப ராமன் வந்தபோது தன்னுடைய திருவடிகளாலே தீண்ட அகல்யை மறுபடியும் பெண்ணாக ஆகி ராமனுக்கு உபசாரங்களை எல்லாம் செய்தாள். மேலே சொர்க்கத்தை அடைந்தாள். அந்த அகல்யனுடைய பிள்ளை தான் இந்த சதானந்தர். அப்ப இத்தனை நாளி சொல்றச்சே அவர் நிமிர்ந்தே பார்க்கவில்லை. உன் தாய்க்கு மோட்சம் அளித்தவன் ராமன். உடனே எழுந்து கைகூப்பி நீர்தான் புருஷோத்தமன் என்று வணங்கினார். எல்லாம் முடிந்தது. உள்ளே அழைத்து சென்றார்கள். தனுஷ், சிவனுடைய தனுஷ் இருந்ததே, அந்த தனுஷை காண்பித்து இதை யார் முறிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பதாக உள்ளேன். அவள் யான் பெற்றவள் அல்ல, பூமியிலிருந்து தோன்றியவள் சீதா என்று பெயர். இதை யார் முறிக்கிறார்களோ அவளுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன். யாராலும் இதுவரை முறிக்க முடியவில்லை. எத்தனையோ அரசர்கள் வந்து பார்த்தார்கள், முறிக்க முடியவில்லை என்று சொல்ல விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொன்னார், வத்சராம தனுஷ் பஷ்ய, பிள்ளாய் ராமா அந்த வில்லை சென்று ஒரு முறை பார்த்து வா என்று விஸ்வாமித்திரர் சொன்னார். நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா நேர போகும், வில்லு இருக்கான்னு பார்க்கும், வந்து வில்லு இருக்கு பார்த்துட்டேன்னு சொல்லிடும். அவர் என்ன கண்ணால பாருன்னா சொன்னார், எடுத்து பாருன்னு விஸ்வாமித்திரருடைய தாத்பரியம். அப்ப ராமன் சென்றான், வில்லை எடுத்தான், அதை நாணில் ஏற்ற பார்த்தான். எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டனர்னு கம்பராமாயணத்தை சொல்றார். எல்லாரும் கண்ணை இமைக்காம இப்படியே பார்த்துட்டு இருந்தாலாம். ஒரு க்ஷணத்துல எங்கேயானு நாம பார்க்காத போது அவர் நாணை கட்டி விட்டால், அம்பை எய்து விட்டால் என்ன செய்வது? இமைக்காமல் இப்படியே பிடிச்சுன்னு பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அப்படியும் அவர்களால் காண முடியவில்லை. எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டனர். உடைஞ்ச சத்தம்தான் கேட்டதே தவிர எப்போது கட்ட முற்பட்டார், எப்போது உடைந்தது என்றே தெரியவில்லை. சிவசாபத்தை முறித்தார். ஜனகனுக்கு மிகுந்த சந்தோஷம், சீதைக்கும் ஆனந்தம். நல்ல வீரனைத்தான் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று ஆனந்தப்பட்டாள். ஜனகன் வந்தான், சீதையும் வந்தாள். மாலையை மாற்றி ஜனகன் இவரை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ராமனிடத்தில் சொன்னார். ராமன் தடுத்து விட்டார். என்னுடைய குரு வில்லை எடுத்து பாருன்னு சொன்னார். நான் க்ஷத்ரியன், வில்லை வைத்து விளையாடுவது எனக்கு இயற்கை. அப்ப வில்லை எடுத்து பார்த்தேன்.
அதற்கு மேலே பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் என் ஐயனை கேட்க வேண்டும், தசரதனிடத்துல கேட்கணுமே தவிர என்னிடத்தில் வந்து திருமணத்தை பற்றி பேசாதேன்னு சொன்னார். சீதைக்கு இன்னும் ஆனந்தம். முதலில் வீரம் மட்டும் உள்ளதுன்னு தெரிஞ்சது, நல்ல வீரனை திருமணம் செய்து கொள்ளுகிறோம் ஆனந்தப்பட்டாள். இப்போதுதான் நல்ல நடத்தை இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு. வெறும வீரன் அல்ல, புத்திசாலியான பேச்சு சாமர்த்தியமுடைய வீரன்னு தெரிஞ்சது. ஆகையாலே தெரிவிக்கிறாள், அவன் பகவான் சீதையை கல்யாணம் செய்து கொண்டானோ இல்லையோ, அவளை ஒரு பகவான் ஆலிங்கனம் செய்து கொண்டான் என்றால் ஒரு நீர் எப்படி குளிப்பார்களோ அதை போலே செய்தான் என்றார். மெல்லியலாள் தோள் தோய்ந்தாய் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். தோள் தோய்ந்தாய் என்றால் அவ ஒரு பதார்த்தம் தானே, நேர திரவியமாகத்தான் இருக்கிறாள். அதில் ராமன் நீராடினான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி நீராட முடியும்னால் சீதை இந்த 2 குணங்களை பார்த்தாள். நல்ல ஆண் பிள்ளைத்தனம் வீரம் இருக்குன்னு பார்த்தாள், பவ்யத்தை இருக்கு, தகப்பனாருக்கு கட்டுப்பட்டு நல்ல நடத்தையோடு இருக்கான்னு பார்த்தாள். பார்த்த உடனே சீதை உருகி விட்டாளாம். உருகிவிட்டால் சீதை என்கிற ஒரு குளத்திலே ராமன் குளித்து விட்டான் என்று மெல்லியலாள் தோள் தோய்ந்தாய் என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப இவனும் திருமணத்தை ஒப்புக்கொண்டார்கள். உடனே தசரதனுக்கு இவர் எல்லா தூதுவர்களை அனுப்பி தசரதன் வசிஷ்டர் அனைவருமாக ஜனகனுடைய பட்டணத்துக்கு வந்தார்கள். அனைவரையும் வரவேற்று திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இப்போது திருமணம் ஜனகன் செய்து கொடுக்கிறார். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்ச ஏனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. ஈயம் சீதா, ராமா இதுதான் என் பெண் சீதை அப்படின்னு காண்பித்தார். ஏன் ராமனுக்கு தெரியாதா? கண்ணுமடி தான் நின்றுட்டு இருக்காரு. என்னால் ராமனுக்கு தான் அழகுன்னு ஒரு எண்ணம். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம்னு சொல்றார். அழகான சந்திரனை போன்ற முகம் ராமனுக்கு. ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம். ராமனுடைய அழகை கண்டால் ஆண்களுக்கு கூட ஆசை வந்து விடுமா. அப்படிப்பட்ட அழகன் நம்முடைய திருஷ்டியையே பறிக்கக்கூடியவன். அப்ப தான் அழகு என்று ராமனுக்கு எண்ணம். ஜனகர் சொன்னார், வேற வழி இல்லாதபடியால் அனைவரும் உன்னை கொண்டாடுகிறார்கள். சீதையை இன்னும் யாரும் பார்த்ததில்லை. இயம் சீதா, ஒரு முறை சீதையை பார், உன்னுடைய கர்வம் அனைத்தும் நீங்கிவிடும். இயம் சீதா, எங்கெங்கேயோ தேடாத. இன்னொரு அர்த்தம், ராமனுக்கு எப்போது முதலில் சீதையை கண்டானோ எங்க பார்த்தாலும் சீதையாவே தெரியறாளாம். அதனால் எங்க கையை பிடிக்கிறது, சீதை இங்க இருக்காளா இங்க இருக்காளா மேல இருக்காளான்னு தெரியல. அப்ப இதுதான் சீதை என்று ஜனகன் கை காட்டுகிறான். எங்கோ இருக்கிறாள் என்று நினைக்காதே, இயம் சீதா, இங்கு என் மகள் இருக்கிறாள். மம சுதா, நல்லா அழகு இருப்பதோடு மட்டுமல்ல, சிறந்த குடியில் பிறந்திருக்கிறாள். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதி மேசுதா, ஜனகனுடைய குலத்திலே பிறந்திருக்கிறாள். ஜனகராஜனுக்கு என்ன ஏற்றம் என்றால், யாக்ஞவல்யர் என்று ஒரு ரிஷி இருந்தார். அவரிடத்தில் தான் ஜனகன் பிரம்மத்தை பற்றி அறிந்து கொண்டான், உபதேசங்களை எல்லாம் பெற்றான். ஆனால் மற்ற சிஷ்யர்களுக்கு அவ்வளவு ஜனகனை பிடிக்காது. ஏன்னா யாக்ஞவல்யர் ஜனகன் எப்போது வருகிறானோ அப்போதுதான் உபதேசத்தை தொடங்குவார். ஜனகன் வருவதற்கு தாமதமானால் உபதேசிக்காமல் மற்றவர்களையும் காக்க வைப்பாராம். அது மற்ற ரிஷிகளுக்கு பிடிக்கவில்லை. அவர் ராஜா, ஏதாவது பணங்காசு கொடுத்து வச்சிருப்பாரோனுமோ, அதனால ஜனகனை பிடிச்சிருக்கு யாக்ஞவல்யருக்கு என்று நினைத்தார்கள். யாக்ஞவல்யர் ஒரு நாள் இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது, உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சக்தியாலே வெளியில மிதிலையே பற்றி எரியுமா போலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். நிஜமாக எரியவில்லை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். மற்ற ரிஷிகள் எல்லாம் எழுந்து ஓடினார்கள். ஓடி தன்னுடைய என்னென்ன சொத்து இருக்கோ எல்லாத்தையும் ரட்சிக்கணுமோ இல்லையோ எல்லாரும் ஓடினார்கள். ஜனகன் மட்டும் அங்கிருந்து நகரவே இல்லை. இருந்து மிதிலாயாம் பிரதக்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே, மிதிலை எரிந்தால் என்ன, நான் ஆத்மா, இந்த உடலே என்னுடையது அல்ல, மிதிலை என்னுடையதல்ல, அப்ப மிதிலை எரிந்தால் எனக்கென்ன என்று இருந்தான். தவறாக நினைக்க வேண்டாம், ராஜாவாக இருந்தால் காப்பாற்ற போகணுமே என்று நினைக்க வேண்டாம். அது மாயையால் ஏற்பட்டது என்று ஜனகனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஞானம் இருக்காதா? ஆகையால் அவன் எங்கேயும் நகரவே இல்லை. மற்ற ரிஷிகள் எல்லாம் ஓடிப்போனார்கள். திரும்ப வந்தவுடன் பொய், நிஜமாக நெருப்பு இல்லை, எல்லாம் ஒரு தோற்றம்தான் என்று தெரிந்து கொண்டு ரிஷிகள் வந்தார்களா? யாக்ஞவல்யர் கூப்பிட்டார், ரிஷியே, நீர் ஓடி சென்றீரே, உம்ம சொத்து என்ன? 2 ஜோடி பூணல் இருக்குமா? இந்த நெருப்பு பற்றி எரிந்திருந்தாலும் 2 ஜோடி பூணல் எரிந்து போயிருக்கும். உமக்கு ஒரு வேட்டி எழுந்து போயிருக்கும், உமக்கு ஒரு கமண்டலம் எரிஞ்சு போயிருக்கும். இந்த சொத்து இருக்கிறவர்கள் நீங்களே எழுந்து ஓடும் பொழுது ஜனகன் மட்டும் அசையாமல் இருந்தாரே, அதுதான் ஜனகனுடைய ஆத்ம ஞானம். அப்ப அதற்காக நான் காக்கிறேனே தவிர அவன் பணங்காசு கொடுத்தான் ராஜா என்பதற்காக நான்
காத்து கொண்டிருக்கவில்லை என்று யாக்ஞவல்யரே அவனுடைய பெருமையை கூறியிருக்கிறார். அப்பேற்பட்ட என்னுடைய பெண் மம சுதா என்று ஜனகன் சொன்னான். சக தர்மச்சரீதவ, உன்னோடு சேர்ந்து தர்ம மார்க்கத்தில் நடப்பாள். நீ தர்மத்தின் வழி நடந்தால் அவளும் தர்மத்தின் வழி நடப்பாள். நீ தர்மத்திலிருந்து மாறி நடக்கப் போனால் உன்னையும் சரி செய்து தர்மத்தின் வழி நடத்தி செல்லுவாள் என்று இந்த ஜனகன் கூறினான். சீதையை ராமன் நாட்டிலேயே இரு, காட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னாரோ இல்லையோ, அப்ப சீதை சொன்னாள், அக்ரகஸ்தே கமிஷ்யாமி, ராமா நீ மெதுவாக சாமானை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா, நான் முன்னால் சென்று கொண்டிருக்கிறேன் காட்டுக்கு, என்னை விட்டு விட்டு நீ செல்ல முடியாது, என்னுடைய தர்மம் உன்னோடு வருவதுதான், உன்னை பிரிந்து இருக்க முடியாது, அப்ப நான் முன்னால் செல்கிறேன், அதுதான் என்னுடைய தர்மம், நீ அதை மெதுவாக புரிந்து கொள்வாய், இப்போது புரியாவிட்டாலும் புரிந்து கொண்டு பின்னால் வா என்று சீதை சொன்னாள். அப்ப தர்மத்தில் நின்றால் என் பெண்ணான சீதை உன்னோடு கூட உஷாத்துணையாக இருப்பாள். சகதர்ம சரித்தவ பிரதீட்ச, ராமா நீ ஆசைப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அழகிற்கு அல்லது சிறந்த குடியில் பிறந்துள்ளாள், தர்மத்தை செய்வதற்கு துணையாக இருப்பாள் என்று மட்டும் இருக்கக்கூடாது. பிரதி இச்ச, இச்ச என்றால் ஆசைப்படுவாய், பிரதீட்ச என்றால் ஆசையை திருப்பி காட்டுவாய். சீதைக்கு உன்னிடத்தில் ஆசை உள்ளது, ஆனால் அந்த ஆசையை நீயும் காட்ட வேண்டும். என்ன தாற்பயம்னால், அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பிராட்டி என்ன சொல்கிறாள் என்றால், பகவானுடைய திருமார்பில் இருக்காளோ இல்லையோ, இங்கிருந்து ஒரு நாளும் நான் விலக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாளாம். இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணம் கூட இங்கிருந்து நான் பிரிய மாட்டேன் என்று சீதை இருக்கிறாள். ராமா நீயும் அதே போல் ஆக வேண்டும், அவளை விட்டு பிரிந்தால் என்னால் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அன்போடு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜனகன் சொன்னார். இது நடக்கவே நடந்தது. சீதை எப்போது பிரிந்தாளோ அப்ப ராமன் சொல்லும் வார்த்தை, ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம், சீதையை விட்டு பிரிந்து என்னால் ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது என்று ராமன் சொன்னான். அப்போ வெறும தகுதியை பார்த்து திருமணம் செய்து கொள்ளாதே, பிரதீட்ச நீயும் அவளை ஆசைப்பட்டு ஏத்துக்கொள். பாணிம் கிருஹீஸ்வ பாணினா, உன்னுடைய கையாலே அவளுடைய கையை நீ பிடிக்க வேண்டும், பாணி கிரகணம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் அவள் கையை உன் கையாலே பிடி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பிராதானியம் எதற்கு? பிராட்டியுடைய கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார், பகவானுடைய கையை இரண்டாம் பட்சமா சொல்லிட்டார். ஏன்னா பகவானுடைய கை வெறும் தாமரை கை, சீதையினுடையது செந்தாமரை கை, இன்னும் சுகுமாரம், இன்னும் அருள் உண்டு. அப்ப சிவந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கை செந்தாமரை கை. அப்ப உன்னுடைய கையாலே சீதையினுடைய கையை பிடின்னு சொன்னார். இவர்கள் ரெண்டு பேரும் பக்கத்துல பார்த்து நின்னாலோ இல்லையோ, உடனே கண்ணெச்சில் பட்டு விடுமோன்னு பயம். யாராவது கண்ணு போட்டுட்டா, திருஷ்டி தோஷம் வந்து விட்டால் உடனே தான் மங்களாசாசனம் செய்தார். பத்ரம் தே ஸ்லோகம் போயிட்டே இருக்கு, நடுவுல மங்களங்கள்னு சொல்றார். ராமா இதுதான் என் பெண் சீதை, உன்னோடு கூட தர்மத்தின்படி நடப்பாள், இவளை ஆசைப்பட்டு இவள் கையை உன் கையாலே பிடி, உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று தெரிவிக்கிறார். ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தவுடன் தன்னுடைய கண்ணெச்சிலே பட்டுடும் போல இருந்தது. பத்ரம் தே, யாராக இருந்தாலும் ராமனிடத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்க, கீழே கௌசல்யா சுப்ரஜாகா, அங்க என்ன செய்தார்? விஸ்வாமித்திரர் அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார். எந்த குறையும் வராமல் நீ பல்லாண்டு இருக்க வேண்டும். கௌசல்யை மங்களாசாசனம் செய்தாள், அவனை வெளியில் அனுப்பினாலும் இல்லையோ, அப்ப எல்லா மங்களையும் அவனுக்கு ஏற்படுவதற்காக, என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். இந்திரனுக்கு அவனுடைய தாயார் என்ன மங்களை சொல்லி இருப்பாளோ அந்த மங்களங்கள் உனக்கும் உண்டாகட்டும். கருடாழ்வானுக்கு அவனுடைய தாயார் என்னென்ன மங்களங்களை அருளி இருப்பாளோ அதுவும் உனக்கு உண்டாகட்டும் என்று அருளுகிறாள். அப்ப ராமாயணத்தில் பல இடங்களில் எல்லாரும் ராமனை கண்டு பரிந்து பரிந்து, இந்த விஸ்வாமித்திரர் தான் தசரதனிடத்தில் ராமனை சாதாரணமாக நினைக்காதே, அவன்தான் பரம்பொருள் என்று விரிவாக பேசிவிட்டு அடுத்த நாள் காலை வந்தவுடன் அந்த பிள்ளை தூங்குறத பார்த்த உடனே மனமிறங்கி பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும், உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வர முடியாதுன்னு இப்பதான் தகப்பனார்கிட்ட சொல்லிட்டு வந்த பரம்பொருள் என்று. ஆனால் அடுத்த நாள் அவன் அழகை சேவித்தவுடன் எந்த குறையும் வரக்கூடாது. பத்ரம் தே, பத்ரம் தே, நீ நீடூழி வாழ வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அப்படி ஜனகராஜனும் தன் திருமகளை திருமணம் செய்து கொடுக்க தசரதன் ஜனகன் அனைவரும் புடைசூழ வசிஷ்டர் வந்து விட்டார். வசிஷ்டர் தானே தசரதனுக்கு ராஜகுரு, அப்ப அவர்தான் முன்னிருந்து இந்த யாகத்தை நடத்த வேண்டும். விஸ்வாமித்திரர் அவர்தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதே, யாரோ ஒருத்தர் பார்த்து ரெண்டு பேருக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார். அப்போ பெண் வீட்டு வாத்தியார் இருப்பாரோ இல்லையோ, எல்லாம் முன்னாடி பண்ண வேண்டியது அனைத்தையும் செய்து விட்டு விடுவார்.
ஆனால் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு மட்டும் பிள்ளை வீட்டிலிருந்து வாத்தியார் வந்துடுவார். அதை போலதான் இப்ப விஸ்வாமித்திரருக்கு ஆயிடுத்து. இவர்தான் ராமனை அழைத்து கொண்டு வந்து வில்லை முறிக்க வைத்து சீதைக்கும் அவனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி எல்லாம் பண்ணார். கடைசி நிமிடத்தில் வசிஷ்டர் வந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இப்படி இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா என்று ஜனகன் சொல்லி சீதையை கைப்பிடித்து கொடுத்தார். ராமனும் பாணி கிரகணம் செய்து கொண்டிருந்தான். திருமணம் நன்றாக நடந்தது. ரெண்டு பக்கமும் ரெண்டு கோஷ்டி. இந்த பக்கம் அயோத்தியில் இருந்த மக்கள் எல்லாம் நின்றார்கள், இந்த பக்கம் மிதிலையினுடைய மக்கள் எல்லாம் நின்றார்கள். ரெண்டு பேருக்கும் வாதம் தொடங்கியது. ரெண்டு பேர் பிள்ளை வீடு பெண் வீடுனா ஒரு சண்டை இருக்கணுமோ இல்லையோ. அப்போது ராமனுடைய பக்கத்தில் இருந்தவர் சொன்னார்கள், ராமனை காண்பதற்கு சீதைக்கு 1000 நயனம் வேண்டும் என்று இவர்கள் தெரிவித்தார்கள். ரெண்டு கண்ணை வச்சிருந்து எங்க ராமன் அழகை பார்க்க முடியாது, 1000 கண்கள் இருந்தால்தான் ராமனுடைய அழகை காண முடியும் என்று தெரிவித்தார்கள். மிதிலை பக்கம் சளைத்தவர்கள் அல்ல, கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். உண்மைதான், ராமனுடைய அழகுக்கு அவனை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். ஆனால் எங்க சீதைக்கு எவ்வளவு அழகு தெரியுமா? சீதையை ஒரு க்ஷணம் பார்ப்பதற்கு ராமனுக்கு 1000 கண்கள் வேண்டும். ஒரு க்ஷணத்தில் அவருடைய நெற்றி அழகை பார்த்தான் என்றால் அந்த 1000 கண்ணு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 1000 கண் எடுத்துட்டு சீதையினுடைய மூக்கின் அழகை பார்க்க வேண்டும், அந்த 1000 முடிஞ்சு போயிடும். இன்னொரு 1000 எடுத்துண்டு அவளுடைய உதட்டின் அழகை பார்க்க வேண்டும். இப்படி கொம்பினை காணும் தோறும் ஒவ்வொரு முறை சீதையை காண்பதற்கும் ராமனுக்கு 1000 கண்கள் வேண்டும் என்று இருவருமாக பேசிக்கொண்டார்கள். ராமனை மருமனாக பெற மிதிலையே கொடுத்து வைத்திருக்க வேண்டும்னு இவா சொன்னான். அல்ல, சீதையை நாட்டு பெண்ணாக பெற அயோத்தி கோசல தேசமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். இப்ப நாம இங்க அமர்ந்திருக்கோம், மிதிலையிலையும் இல்லை, அயோத்தியில கோஷ்டியிலையும் இல்லை. என்ன சொல்றது? எல்லாரும் புண்ணியம் செய்தும் இருக்கிறோம். தவம் உடைத்து தரணிதானே என்று தெரிவிக்கிறார். இவர்கள் புண்ணியவாதிகள் அவர்கள் புண்ணியசாலிகள் என்பதல்ல, இந்த பூமியே புண்ணியம் செய்ததோ. ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டார்கள். ரெண்டு பேரும் பேசி வச்சுண்டு பிரிந்து வந்தா. வைகுண்டத்தில் பேசி வைத்துக் கொண்டு நீ ராமனாக அவதரிப்பாய், நான் சீதையாக அவதரிக்கிறேன், பக்தர்களுடைய நன்மைக்காக மறுபடியும் ஒரு திருக்கல்யாணம். எப்ப பார்க்கறது? தாய் தந்தையருக்கு திருமணம் நடப்பதை பிள்ளை எப்ப பார்க்கறது? அதற்காக இருவருமாக அவதரித்து இருவருமாக துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேய மசிதேக்ஷணா. ரெண்டு பேருக்கும் வயது ஒத்தாதானதாக இருக்கு. இவருக்கு 12 வயசு, சீதைக்கு 6 வயசு. ரெண்டு பேருக்கும் குணங்கள் ஒத்தவையாக உள்ளன. ரெண்டு பேருக்கும் பிறப்பு குலம் ஒத்ததாக உள்ளது. ரெண்டு பேருக்கும் நடத்தையும் ஒத்ததாக உள்ளது. இப்படி அழகிலும் பிறப்பிலும் குணங்களிலும் நடத்தையிலும் அனைத்து விதங்களிலும் ஒருவருக்கு ஒருவராக ராமனுக்கு சீதைதான் ஏற்றவள், சீதைக்கு ராமன் தான் ஏற்றவன் என்று சொல்லும்படிக்கு இருவருமாக அவதரித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இன்று இரவு முழுவதும் ரெண்டு பேரும் பாணி கிரகணம் செய்து கொண்டு ஆலிங்கனத்தோடே இருக்கட்டும். மேலே ராமாயண கதை என்ன நடந்தது, குஹசக்கியம் என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். அனைவரும் வந்து சேரும்படி பிரார்த்தித்து அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.